Screen share. சார் சொன்ன விஷயம் உபயோகமா இருந்ததா? சார் மிகச்சிறப்பு சார். தானா வந்துடுச்சு சார் அது பாட்டுக்கு. சொல்லணும்னு தோணுச்சு சார். சொன்னேன் சார். சிறப்பு சார், சிறப்பு சார். அருமை சார். நமஸ்காரம். அருமையா அருமையா? இல்ல சார், அருமை சார். ஒரே எழுத்து தான் எல்லாம். முதல் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து கர்ணன் சொன்னது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்ன்றது அந்த அர்த்தம் வந்து மேற்கொள்ளும். எல்லாமே அவன் செயல் சார். இந்த வார்த்தைகள் நான் கிளாஸ் துவங்கும் போது சொல்லணும்னு சத்தியமா நினைக்கல. அது என்னமோ சுப்பிரமணிய சார் முகத்தை பார்த்த உடனே எனக்கு எப்படியும் பொங்கிருச்சு. குருவே சரணம், குருவே சரணம், குருவே. இப்போ செவ்வாய் ராகுவை பற்றி பார்த்தோம். போன வகுப்புல செவ்வாய் ராகுவை பற்றி பார்த்தோம். செவ்வாய்க்கு நண்பர்கள் யார், பகைவர்கள் யார், இதோட முடிச்சுட்டு போலாம். நண்பர் பகைவர் முடிச்சுட்டு போலாம். ஆனா கிரக சேர்க்கையும் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லித்தரேன். கிரகத்துடைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தன்மையும் சொல்லித்தரேன். ஏன் சொல்லித்தரேன்னா, இன்னும் கிரக சேர்க்கையும் பாடம் தனியா இருக்கு. அதனுடைய பலன்கள் என்ன, அதனுடைய காரகத்துவ பலன்கள் என்னென்ன வரும், அது தனியா இருக்கு. இன்னுமா சார்? கட்டாயம் இருக்கு. இப்போ இது அடிப்படை தான். ஒரு கிரகம் ஒருத்தர் வீட்டில் இருக்கும் பொழுது, ஒருத்தரோடு சேர்ந்து இருக்கும்போது அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கிரகங்களுக்கு உயிர் கொடுத்து பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய தன்மை முழுவதும் நமக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உயிர் கொடுக்கவில்லை என்றால் நமக்கு தெரியாது. உயிர் கொடுத்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது செவ்வாய் ராகுவை பற்றி பார்த்தோம். இன்று செவ்வாய் கேதுவை பற்றி பார்ப்போம். செவ்வாய் ராகு என்றால் அகங்காரத்தினுடைய எல்லை விரிப்பு. ராகு எப்படி பிரம்மாண்டமோ அதனால அகங்காரத்தினுடைய பிரம்மாண்டம், தன்முனைப்பினுடைய பிரம்மாண்டம், தன்முனைப்பினுடைய ஒரு ஆணவம். தன்முனைப்பு அங்க ஆணவ செயலாக மாறுவது, தன்முனைப்பினுடைய ஒரு வெற்றி. இதையெல்லாம் ராகு செவ்வாய் என்ற இரு கிரகங்களுடைய இணைவில் உயிர்காரத்துவ குணங்களாகவும், ராகு செவ்வாய் என்ற கிரகங்களுடைய பொருட்காரகத்துவத்திலே இடம், வாஸ்து குற்றங்கள் இடம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். பொருட்காரகத்துவத்திலே ராகு செவ்வாயை பொறுத்தவரையிலும் செவ்வாயினுடைய காரகத்துவம் அனைத்தும் பிரம்மாண்டமாக ராகு பண்ணி கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு நீல் செபக வடிவில் உள்ள இடங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கும். பொருட்காரத்துடைய இடமே வாங்கினாலும் ராகு செவ்வாய் சேர்ந்தவங்களுக்கு செபகத்துல தான் இருக்கும். சதுரத்துக்கு சதுரம் கிடைக்காது. ஆனா அங்கே ஒரு இடத்துல குற்றம் இல்லாமல் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் குற்றங்கள் இருக்கு. இந்த ராகு செவ்வாய், செவ்வாய் கேது இரண்டு அமைப்புமே வாஸ்து குற்றம் இல்லாமல் அவங்க இடம் வாங்க முடியாது. அதுபோல ரத்தம் அந்த உறவுகள் எதுவுமே அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. செவ்வாய் ராகு பொறுத்தவரையிலும் ஒன்று கணவனால் பிரச்சனைகளை கொடுக்கும். இவர்கள் நடந்து கொள்ளும் செயல் கணவனால் பிரச்சனையை தூண்டும். சகோதரர்களிலே பிரச்சனையை கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டும். அவங்க பேசுகின்ற பேச்சிலே செயலிலே ஒவ்வொன்றிலும் கவனம் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு செவ்வாய் கேதுவை பற்றி பார்க்க போகின்றோம். திருமண பொருத்தத்திலும் எப்படி செவ்வாய் ராகுவை இணைப்பது என்பதையும் நம்ம பார்ப்போம். இப்ப இன்னைக்கு செவ்வாய் கேது. செவ்வாய் என்பது ரத்தம். செவ்வாய் என்பது தன்முனைப்பு. செவ்வாய் என்பது அகங்காரம். செவ்வாய் என்பது ஆன்மா பற்றி எனும் கருவி. செவ்வாய் என்பது பெண்களுக்கு சுரோனிதம்.
பெண்களுடைய ஹார்மோன்களை சுரக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் செவ்வாய். இந்த செவ்வாயுடன் கேது சேரும் பொழுது ராகு என்பவன் போகத்தை தூண்டுவனாகவும் கேது என்பவன் சமாதி நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவனாகவும் இருக்கின்றான். செவ்வாயுடன் கேது சேர்க்கை என்பது ஆண்களை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்க தேவையில்லை. ஒரு பந்தா இருக்காது, படோபகரமான வாழ்க்கைக்குள்ள போக மாட்டாங்க, எளிமையா இருப்பாங்க, ஞான மார்க்கம் கலந்து இருப்பாங்க, ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் இருக்கும், ஆன்மீகம் சார்ந்து இருப்பாங்க, முருக பக்தனாக இருப்பாங்க. பக்தி என்பது அவங்களுக்கு ஒரு சுவாமினா அவங்களுக்கு உயிர். அதாவது ஒரு உறவுகோல் நட்டு உணரணும் கயிற்றால் முருகர் கடையை வந்து மேம்படுத்த மாட்டார், அந்த மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் முகத்துல எப்பவுமே தாடியுடன் இருக்கக்கூடியவர்களாகவும், முகத்தை பளிச்சுன்னு வச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் செவ்வாய் கேது உள்ள ஆண்கள். இவங்களுக்கும் மாசத்துக்கு உள்ள இடமோ இல்ல சிக்கலான ஒரு இடமோ அமையும். இவங்க எந்த இடம் வாங்கினாலும் ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் படிச்சு வாங்கணும். மிக குறுகலான அமைப்புள்ள ஒரு இடம் தான் உங்களுக்கு அமையும். அது தடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கும், சந்துக்குள்ள ஒரு கோணமான இடம் அமையும், ஒரு மூளை இழுத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இடங்கள் அமையும். மற்றவர்கள் செவ்வாய் கேதுவை பொறுத்தவரையிலும் ரத்தத்துல இவங்களுக்கு அலர்ஜி என்பது, ஓமை என்பது இருக்கவே செய்யும். இது ஆணுக்கு. செவ்வாய் கேதனுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதும் இந்த தன்மையை கொடுக்கும். ஆணுடைய ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும், மக நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும், மூல நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும், இந்த நான் சொல்லக்கூடிய அமைப்புகளிலே ஒரு 50% அப்படிங்கிறது செயல்படும். இது ஆண்களை பற்றி அப்புறம் பார்ப்போம். பெரும் பிரச்சனைகளை ஆண்களுக்கு ஏற்படுத்துவது இல்லை. ஆனால் ஒரு பந்தா இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆன்மீகம் சாராமல் எங்களுடைய வாழ்க்கை செல்லாது. சனி அழுக்கு என்றால் கேதுவை பொறுத்தவரையிலும் ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டு கூட இவங்க இருப்பாங்க. அழுக்கு இருக்காது. ஆனா ஒரு கிழிஞ்ச ஒரு இவங்கனால ஒரு அயன் பண்ணி அப்படியே மடிப்பு கலையாம போட முடியுமானா முடியாது. அப்படி விரும்பக்கூடிய வாழ்க்கைகள் போக முடியாது. அதுலதான் இவங்களுக்கு சில பிரச்சனைகள் இல்வாழ்வில் ஏற்படும். வாழ்க்கையை கொஞ்சம் அனுபவிக்க தெரியாது. எங்காவது லீவ் விட்டா கோயிலுக்கு போலாம்னு தோணும், ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வரலான்னு தோணாது. வாழ்க்கை துணையும் அதே மாதிரி வந்துட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா பிரச்சனை. சொகுசான ஒரு அமைப்புக்குள்ள இவங்களால போனாலும் அங்க பிரச்சனை தான் ஏற்படும். அது உங்களுக்கு ஒவ்வாமைத்தன்மையை தான் ஏற்படுத்தும். எளிமையான வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த செவ்வாய் கேது பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா ரொம்ப கவனிக்க வேண்டியது, பெண்களுடைய மென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை உற்பத்தி மிக கொடிய லெவல்ல பாதிக்கும். பெண்களுக்கு காமத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்கள் பாதிக்கும். இயல்பான தன்மையில் அந்த பெண் இருப்பதில்லை, இயல்புக்கு மாறாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அப்படி உடல் காரகத்துவத்தில் பாதிப்பை கொடுக்கவில்லை என்றால் ஏதாவது ஒரு தவறான வழியில ஒரு காதல்ல விழுந்து, இது காதலிக்கிற வயசுனே தெரியாம காதல்ல ஒரு பொண்ணு 16 வயசுல காதலிக்கிறது, சும்மா சுத்திட்டு தெரியலாம் அவனை காதலிக்கிறது.
அந்த நேரத்துக்கு ஒரு பைக் கொண்டு வந்து கூட்டு போனா போதும். அந்த பைக் ஓஸ் பைக்கா, பைக்ல பெட்ரோல் வழி இருக்கா, அது கூட தெரியாது. அப்படி ஒரு காதலில் விழுந்து அந்த ஆணால் வஞ்சிக்கப்பட்டு ஆண் என்ற வர்க்கத்தையே வெறுக்கும் அளவுக்கு, சமூகத்தில் வெறுக்கும் அளவுக்கு ஆண் வர்க்கத்தின் மீது ஒரு தவறான காமத்தில் பெண் விழுந்து அடிபட்டு காமத்தையும் ஆண் வர்க்கத்தையும் பிடிக்காத போற அளவுக்கு ஒரு கசப்புணர்வை ஆண் மேலே கொடுத்து விடுகின்றது. ஒண்ணு அவருடைய செயல்பாட்டின் தன்மையால் வருகின்ற பிரச்சனை, அல்லது உடல் ரீதியான ஹார்மோன் பிரச்சனை. இந்த மாதிரி தன்மைக்குள்ள இந்த செவ்வாய் கேதுவை பொறுத்தவரையிலும் போய் மாட்டிக்குது. செவ்வாய் கேது என்பது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெண்களுக்கு தருவதில்லை. ஒன்று சகோதரனால் பிரச்சனை, சகோதர வர்க்கம் இவங்களுக்கு ஒரு பிரயோஜனத்துக்காக, சகோதர வர்க்கத்துடன் ஒரு உறவு முறை என்பது சரிப்படாது. தொழில் ரீதியாகவோ பொருளாதார பண பரிவர்த்தனை ரீதியாகவோ சொத்துக்கள் ரீதியாகவோ பங்கீடு இருக்க வேண்டும் என்றால் இந்த செவ்வாய் கேது உள்ள ஆணும் சரி, செவ்வாய் கேது உள்ள பெண்ணும் சரி, அப்பா அம்மா இருக்கும்போதே அதெல்லாம் நல்ல முறையா பிரிச்சுக்கணும். இல்ல அப்படின்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை, மிகப்பெரிய ஒரு துன்பத்தை, மிகப்பெரிய ஒரு கசப்புணர்வை, இழப்பை ரத்த பந்தங்களால் இந்த ஜாதகம் அடைய வேண்டி இருக்கும். இப்போ ஜாக்கிரதை. கூட்டு தொழில் செய்யற சார், செவ்வாய் கேது, நானும் என் அண்ணனும் செய்யறோம். கட்டாயம் ஒரு நாள் பெரிய சரிவிலை சந்தித்து மிகப்பெரிய விரோதத்தை கொடுத்து கொண்டு வந்தது. தொழில் சிறப்பு இருக்காது. இப்போ ரத்த பந்த உறவுகளோடு இவர்களுக்கு கூட்டு என்பது எதிலுமே ஆகாது. கணவனோடும் செவ்வாய் கேது உள்ள பெண் நான் வீட்டுக்காரரோட கூட்டா தொழில் செய்யறேன் சார், சரிப்படாது. செவ்வாய் கேது உள்ள பெண்ணுக்கு ஒண்ணு வீட்டுக்காரரால பிரச்சனை வரும், இல்ல சகோதரத்தால் பிரச்சனை வரும். இப்போ சின்ன வயசுல இருந்தே இந்த செவ்வாய் கேது ஒரு பெண்ணுக்கு சின்ன வயசுல சேர்ந்திருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு ஜாதகம் வருது நமக்கு ஒரு 6 வயசு 7 வயசுலயே பாக்குது அப்படின்னா, அப்ப இருந்தே உணவு முறைகள் எல்லாம் நாம் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருவோம். நான் சொல்லக்கூடிய உணவு அப்படின்னாலே இவங்களுக்கு கருப்பட்டி, நிலக்கடலை, சுக்கு மிளகு திப்பிலி, கருப்பட்டி, பழனி பஞ்சாமிர்தம், சுத்தமான தேன், சுத்தமான தேன், இதெல்லாம் இவங்க அதிகம் சாப்பிடணும். முருகப்பெருமானுக்கு செண்பக பூ சாத்தி அந்த செண்பக பூவில் 2 எடுத்துட்டு வந்து தலைநீக்கடியில வச்சு படுத்துக்கணும். இந்த செவ்வாய் கேதுவை பொறுத்தவரையிலும் மிக கொடுமையான ஒரு விஷயம் பெண்களுக்கு என்னவென்றால், தாங்கள் என்ன தவறு செய்கின்றோம் என்பதே தங்களுக்கு தெரியாமல் போய்விடும். தாங்கள் செய்வது அனைத்தும் சரி என்றே தோன்றும். கேது எதையும் சட்டப்படி செய்யக்கூடியவர். ஒரு பெண்ணுக்கு செவ்வாயினுடைய காரத்துவம் என்றால் கணவனை குறிக்கும் கிரகம், காமத்தின் வீரியத்தை குறிக்கும் கிரகம், பெண்களுக்கு இரத்த காரணம் என்பதால் மென்சஸை குறிக்கும் கிரகம், மாங்கல்யத்தை குறிக்கும் கிரகம். ஒரு நிமிஷம் தனி உடிச்சு சார், இப்படியே பேசிட்டு இருக்கேன் சுரமை சார். சரி சார், சரி, ஓகே சார். அப்படியே பேசிட்டு இருக்கேன் தனி உடிச்சு. சுகந்தி மேடம்,
நம சிவாயம் ஜி. நமச்சிவாயம் ஜி. ஓம் நம சிவா. ஓம் நம. மேடம், அந்த முன்னாடி ஒரு சார்ட் கொடுத்தாருல சார், உறவு முறைகள் மேடம், ஜி. அந்த ஒரு சார்ட் கொடுத்தாருல சார், உறவு முறைகள். அதுல நீங்க கூட நிறைய கமெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தீங்களா, இது இப்படி வருமா அப்படி வருமா கேட்டிருந்தீங்கல்ல. ஆம் ஜி. அது ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா கொஞ்சம் நீங்க குரூப்ல போட முடியுமா, அல்லது என் நம்பர் கொடுக்க முடியுமா? சார் சொன்னது குரூப்லயே நான் போடுறேன் ஜி. குரூப்லயே கொஞ்சம் போட முடியாது. சார் சொன்னதை வச்சு நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு சார் கொஞ்சம் மாத்திக்கிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல. இல்ல அது போட்டுடலாம், போட சொல்லிடலாம். சுப்பிரமணியம் சார் சரி சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். சுதந்திரமே போட சொல்லுங்க. சரி சார், சரி சார். நீ கிளாஸ் எப்படி இருக்கு சார்? சிறப்பா போயிட்டு இருக்கு சார். புரியுது எல்லாத்துக்கு? நான் என்ன நீ பேசுறதே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். அதாவது என்ன சொல்றேன்னா, இல்ல சார், கண்டிப்பா பேசியெல்லாம் இல்லாம ரெக்கார்டு போட்டு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் சார். அது உள்ளத்துல இருந்து தானா வந்துட்டு இருக்கு சார். அப்படியே அதாவது சாத்வீகத்துல உள்ளத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. நன்றி சார், நன்றி. ஒரு புரியல மறுபடியும் கேளுங்க சார். பாலசுப்ரமணியம் சார் கேளுங்க. அது பாட்டு வரட்டும் சார். ஐயா புரியுதுங்க. பெண்களுக்கு செவ்வாய் கணவனை குறிக்கும் கிரகம், காமத்தின் வீரியத்தை குறிக்கும் கிரகம். பெண்களுக்கு இரத்த காரணம் என்பதால் மென்சஸை குறிக்கும் கிரகம், மாங்கல்யத்தை குறிக்கும் கிரகம். இங்க பிரச்சனை என்னவென்றால், கேது பேரின்ப நாட்டம், வெறுப்புகள், யோக சுகம், போக சுகம் அல்ல, யோக சுகம், வறுமை, கஷ்டம், நஷ்டம், உறவுகளை ஒடுங்க செய்யும் கிரகம். இது செவ்வாயுடன் சேரும் பொழுது, செவ்வாய் கேது என்பது கத்திரிக்கோள். கணவனுடைய உறவை கட் பண்ணி விடுகிறது. கணவன் மனைவிக்குள்ளே தாம்பத்திய வாழ்க்கையே இருப்பதில்லை. சகோதரனுடைய உறவை கட் பண்ணி விட்டுறது. திருமண வாழ்க்கையில் போக சுகத்துக்கு பதிலாக யோக சுகத்தை தேடுகின்ற தன்மை வந்து விடுகிறது. எதிர்பாளர்களிடம் ஈர்ப்பை கொடுப்பதற்கு பதிலாக வெறுப்புகளை கொண்டு வந்து விடுகின்றது. இல்லற வாழ்விலே சிற்றின்ப நாட்டத்தை தேடுவது போய் பேரின்ப நாட்டத்தை தேடுகின்ற தன்மைக்கு வந்து விடுகின்றது. பொருள்காரத்துவத்திலே பொருளை தேடுவது போய் வறுமையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்து விடுகின்றது. இதிலே செவ்வாய் கேதுவை பொறுத்தவரையிலும் ஒரே டிகிரியில் இருந்து பாவகிரகனுடைய பார்வையிலே பாவருடைய வீட்டிலே இருக்கும் பொழுது மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால், தன் உணர்வுகளை தானே உணர முடியாமல் சூழ்நிலைக்கு தள்ளிவிடப்படுகின்றது. ஒரு மனிதன் என்பவன் முதலில் தன்னை உணர்ந்து தன் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். பசிக்குதா, இது ருசிக்குதா, காமம் வரும்போது எவ்வாறு நம்முடைய உணர்வுகள் இருக்கும், காமத்தினுடைய தன்மை நம்மை எவ்வாறு உணர்வு ரீதியாக நம்மை தூண்டிவிடும் போது அது எவ்வளவு மனதை அடக்க முடியாமல் துன்பத்தை கொடுக்கும் அல்லது இன்பத்தை கொடுக்கும். இந்த காம உணர்வுகள் நமக்குள் எழுகின்ற காம உணர்வு, ஒருவரை நம்மை தொட தேவையில்லை, நமக்குள் எழுகின்ற காம உணர்வு எவ்வாறு நம்முடைய உணர்வு எண்ணங்களிலே மாற்றத்தை கொடுக்கின்றது என்பதை நம்மை வைத்து நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்பீர்கள். ஏன்னா இதுல எல்லாமே கல்யாணம் ஆனவங்க தான் இருக்கிறீங்க, இல்லற வாழ்க்கை கடந்துதான் வந்திருப்பீங்க. முதலில் தன் உணர்வை உணராதவன் பிறர் உணர்வை எப்படி உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும்? தனக்கு என்ன தேவைப்படுகின்றது, தான் சாப்பிடும் சாப்பாடு ருசிக்குதா, புளிக்குதா, கசக்குதா, காக்குதா என்பதே தெரியாமல் வாய்க்குள்ள தள்ளி போடுறானா அவன் இன்னொருத்தருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டா எப்படி இருக்கும் சார்? சுப்பிரமணியம் சார் சொல்லுங்க, அவன் சாப்பாடு செஞ்சு போட்டா எப்படி இருக்கும் சார்? அது சிறப்பா இருக்காது சார், நமக்கு பிடிக்கவும் செய்யாது சார். இதைத்தான் இங்கே ஏற்படுத்துகின்றன. தன் உணர்வுகளையே உணர முடியாத சூழ்நிலைக்கு செவ்வாய் கேதுவும் ஒரே டிகிரியில் இருந்து சனியோட பார்வை இருந்தாலோ இல்ல பாவருடைய வீடான மகர கும்பத்தில் நோய் நின்றுட்டாலோ இங்கே
இந்த சூழ்நிலை தான் ஏற்படுகின்றது. அப்போ ஒரு பக்கம் செவ்வாய் ஒரு பெண்ணுக்கு காமத்தினுடைய வீரியத்தை குறிக்கும் கிரகம் என்றால், உணர்வுகளை ஒடுங்கச் செய்யும் கிரகம் சேரும் பொழுது, சுப்பிரமணிய சார் மியூட் போட்டுங்க. உணர்வுகளை ஒடுங்கச் செய்யும் கிரகம் சேரும் பொழுது அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பது அவர்களுக்கே தெரியாமல் போய்விடுகின்றது. நான் எல்லாம் சரியாதான் இருக்கேன், நான் எல்லாம் சரியாதான் கொடுத்தேன், நான் சரியாதான் பாத்துக்கிறேன், நான் சரியாதான் பண்றேன், நான் சரியாதான் செய்யறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களை கேட்டீங்கன்னா வெளியில தெரிகிற மாதிரி எந்த தப்பும் அவங்களுக்கு கொடுக்காது. அதுல ஒரே ஒரு நெகட்டிவ் என்னவென்றால், தவறான காதல்ல விழுந்தாங்கன்னா அது வெளியில தெரியும். சில பேருக்கு வெளியில தெரியாமையே அந்த காதலால் பாதிக்கப்பட்டு அந்த தவறான ஒரு காமத்தால் அடிபட்டு ஆணையே பிடிக்காம போயிடும். ஏன் பிடிக்கலைங்கிறது வெகு நாள் வரை தெரியாது. இந்த செவ்வாய் கேது ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் வெகு ஜாதகங்களை நான் கவுன்சிலிங் கொடுத்திருக்கேன். பெற்றோர்களிடத்தில் இதை பற்றி பேசும் பொழுது, அடியேன் பேசும் பொழுது, என் மீது அவங்க எங்க பிள்ளையை பத்தி இப்படி ஒரு விஷயம் சொல்றானே என் மீது கடும் கோபம் கொண்டுள்ளார். உங்க பொண்ணு பசங்கிட்ட சரியா பேசுறாளா, இயல்பா இருக்காளா, இயல்பா எல்லாத்துட்டையும் பழகிறாளா, பசங்களை கண்டா ஓடி ஒண்டிக்கிறாளா என்று கேட்கும் பொழுது என் மீது அவங்க காட்டின கோபத்துக்கு முதல்ல அளவே இல்லாமல் இருந்தது. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. அதற்குரிய விளக்கத்தை நூல்களை எடுத்து போட்டு இந்த மாதிரி இருக்கும், முன்கூட்டியே வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே சொல்றேன், பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். இப்படித்தான் இருக்கும், வயிற்று வலி இருக்கும், மென்சஸ் டைம்ல பிரச்சனை கொடுக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. ஹார்மோன் பிரச்சனை கட்டாயம் இருக்கும் அப்படின்னா போய் செக் பண்ணிட்டு வந்து, ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரி தான் சார். சில வீட்டுல பெற்றோர்கள் புரிந்து கொள்வார்கள், ஆமா எங்க அண்ணன் பையன் அந்த பொண்ணோட அண்ணக்கார வீட்டுல இருப்பான், அண்ணக்காரன்கிட்டயே சரியா பேச மாட்டான், நீ உண்டுன்னா உண்டு, என்னன்னா என்ன, அதுதான் பேச்சு. தேவையில்லாத சொந்தக்காரங்க பசங்க வந்தாலும் வாங்க இந்தாங்க சாப்பிடுங்க, அதுக்கு மேல பேச மாட்டான், நிக்க மாட்டான், அவ வாட்டுக்கு போயிடுவான். ரொம்ப ரொம்ப ஒழுக்கம் சார். மிக ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஆனா இயல்பான தன்மை, காதல் என்பது எல்லாருக்கும் வந்துதான் இருக்கும். காதலிக்காத உலகத்துல யாருமே இல்லை. சிலருக்கு காதலிக்கிறதுக்கு பெண் கிடைச்சிருக்கும், அந்த பெண்ணும் காதலிச்சிருப்பா. சிலருக்கு காதலிக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் இவனுக்குள்ள ஒரு பெண்ணை காதலிச்சிருப்பான். அந்த பெண் அப்படித்தான், அவளுக்குள்ள ஒரு ஆணை காதலிச்சிருப்பான். அதுக்கப்புறம் திருமணம் வேற ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசில் அந்த காதல் என்ற ஒரு இளம் உணர்வை தாண்டி ஒருவர் அதெல்லாம் வரவே இல்லை என் மனசுல சொன்னா அது சரியான மனமும் அல்ல, சரியான உடம்பும் அல்ல, சரியான தன்மையும் அல்ல. அங்க ஹார்மோன் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். 100% தங்கம் சொல்லக்கூடிய தங்கம், செம்பு கலக்காத தங்கம், ஆபரண தங்கமா வரக்கு உதவாது. நேரம் வச்சு அழகு பார்த்துக்கலாம் வீட்டுல. இங்கே காமத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய சுரப்பிகளை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். பெண்ணினுடைய காம ஆசைகள் அனைத்தும் செவ்வாயினுடைய தன்மையை வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றது. ஏனெனில் காலபுருஷ தத்துவம் ஆகிய மேசத்திற்கு 7ஆம் இடம் துலாம் என்றால் பெண்ணினுடைய லக்னம் அதற்கு நேர் 7ஆம் இடம் ஆகிய மேசம்தான். அதாவது துலாம் தான் பெண்ணினுடைய லக்னம். காலபுருஷனுக்கு மேசம் ஆண்களுடைய லக்னம், துலாம் தான் பெண்ணிற்கு லக்னம். இந்த லக்னத்துக்கு நேர் 7ஆம் பாவகம் எது? செவ்வாய். நமக்கு எப்படி 7ஆம் பாவமான துலாம் தான் ஆணினுடைய காமத்தை வீரியத்தை குறிக்கின்றதோ சுக்கிரன், அதுபோல பெண்ணினுடைய காம வீரியத்தை, பெண்ணினுடைய சமூக அந்தஸ்தை, பெண்ணினுடைய சமூக மதிப்பை மேசம்தான் குறிக்கின்றது. ஒரு பெண்ணிற்கு செவ்வாய் கெட்டுவிட்டால் அங்கே சமூக அந்தஸ்தும் கிடைக்காது, சமூக அங்கீகாரமும் கிடைக்காது. சமூகத்தாலும் பிரச்சனைகள், பல பிரச்சனைகளை கொடுக்கும்.
நமக்கு சுக்கிரன் கிடக்கூடாது, நமக்கு 7ஆம் பாவமான துலாம் கிடக்கூடாது, ஆணுக்கு இங்க 7ஆம் பாவமான மேசம் கிடக்கூடாது. மேசத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினி, இன்னொன்னு சார் மூலம். மேசத்துல மேசத்துல முழு பரணி ஐயா பரணி கார்த்திகை. பரணி கார்த்திகை பரணி முழு நட்சத்திரம் அஸ்வினி பரணி. பரணி. இதனுடைய அர்த்தம் என்ன இருக்கோ தெரியுமா? பெண்ணிற்கு 7ஆம் இடமாக வருவதால் முதல் பகுதி முதல் நட்சத்திரம் நீ தர்மத்தை கடைபிடித்து வாழ்வுகளாக கேதுனுடைய தன்மையிலே இருக்க வேண்டும். பரணி எப்பவுமே ஆண் யானை, சுக்கிரனுடைய நட்சத்திரம். தர்மத்தின் வழியில் நின்று காமத்தை ஊட்டக்கூடியவர்களாக, காமத்தை கொடுக்கக்கூடியவர்களாக. எப்பவுமே ஆண் யானைக்கு என்ன அழகு? தந்தம் அழகு. ஆண் யானுடைய முகத்திலேயே தந்தம் தான் அழகு. ஆனா பாருங்க, பரணைக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிருகம் ஆண் யானை. பரணையுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரன் பெண். பெண்ணிற்குள் அந்த வீரியமான யானையினுடைய சக்தி அது அப்படித்தான் கொடுத்திருக்காங்க அந்த ராசி மண்டலத்தையே. ஆண் யானைக்கு மதம் முடிக்கும். எதனால மதம் முடிக்கும்? சார் கேஷுவலா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோசிச்சு பாருங்க, எப்படியெல்லாம் விஷயங்கள் அது கொடுத்துருக்காங்க. பாகன் ரொம்ப துன்புறுத்துங்க மதம் பிடிக்கும் சார். துன்புறுத்துனா பிடிக்கிறது மட்டுமல்ல சார், இயற்கையா காட்டுல இருக்கிற யானைக்கு மதம் பிடிக்காது. ஆமா ஆமா சார், ஆமா. இயற்கையா பெண் யானைகிட்ட இருந்து ஆண் யானை பிரிச்சு வைக்கிற யானைக்கு தான் பிடிக்கும். உண்மை சார், உண்மை சார். குறிப்பிட்ட பருவத்துல இந்த பெண் யானையோடு கொண்டு போய் இந்த ஆண் யானையை சேர்த்து கொண்டாடணும். அப்போ அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிருகம் ஆண் யானை. இந்த ஆண் யானைக்கு மதம் பிடிக்கும். மதம் எதனால வரும்? வெறி அப்படின்னு அர்த்தம். இது தர்மத்தின் வழியில் என்றாலும் காமத்தினுடைய உச்சத்தை சொல்லக்கூடிய மிருகம். அப்போ ஒரு அந்த செவ்வாய் மேசம் என்ற வீட்டை பொறுத்தவரையிலுமே கேது ஞானத்தையும் தர்மத்தையும், பரணி காமத்தையும் போகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. கிருத்திகை விடுங்க, அது சூரியனுடைய ஒரு பாதம் மட்டும் இருக்கு. அப்போ இந்த பெண்ணிற்கு செவ்வாய் தான் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன். அப்போ அந்த பெண்ணினுடைய லக்னம் 7ஆம் இடம் மேசம். அதனாலதான் பெண்ணிற்கு ஆசைகளை தீர்மானிக்கின்றதும், அது நெருப்பு ராசி என்பதால் பெண்ணிற்கு காமம் என்ற உணர்வு அதிகம் என்பதும், ஆணை விட பெண்ணுக்கு காம உணர்வுகள் அதிகம். இதை நம்ம ஒன்றும் படிக்கிறதுக்கு சங்கோசப்பட தேவையில்லை. இது ஒரு நூல்ல அந்த நூல் பேர் மறந்துட்டேன், அவ்வளவு அழகா எழுதியிருந்தார் ஒரு ஜோதிடர் தான். ரொம்ப அற்புதமா எழுதியிருந்தார். இதெல்லாம் ஒரு ஜோதிடர் ஆகிய நாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாத சும்மா பொருத்தம் பார்க்குறேன் சார், நானும் பார்க்குறேன் சார், நானும் 10 பொருத்தம் இருக்குது, 7 பொருத்தம் இருக்குது, இந்த கிரக பொருத்தம் என்ன, இதெல்லாம் அதனுடைய ஆழம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெருப்பு ராசி என்பதால் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு பெண்ணிற்கு கற்பு என்பது தர்மம். அதான் நெருப்பு போல. நெருப்புடா அப்படின்னு சொல்றோம்ல, நெருப்பு மாதிரி. அதே நெருப்பு தான். ஒரு கட்டுக்கடங்காமல் போகின்றதும் அந்த நெருப்பு தான். அதை கட்டுப்படுத்த முடியாது. அது தர்மத்தின் படி இருக்க வேண்டும் என்பதால் தான் தர்ம தத்துவ ராசியை கொடுத்தாங்க.
ஒரு பெண்ணுக்கு பாருங்க எவ்வளவு காம வீரியம் அதிகம், தர்மத்தின்படி இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அவ தர்மத்தின்படி வாழணும், தர்ம தத்துவ ராசியை கொடுத்து கொண்டாடணும். அந்த பெண் தான் இந்த ஆணை உற்சாகப்படுத்தி ஆணுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும். அப்படித்தான் பெண்ணினுடைய படைப்பு. ஆண்லாம் சும்மா சார், அதை ஏக்கி ஒரு பம்பரத்தை சுழட்டி விடக்கூடிய சாட்டையே பெண் தான். அதனாலதான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்றார். இவ்வளவு விஷயம் ஒரு பெண்ணிட்டு இருக்கு. பெண்ணா பிறக்கிறது பாவம் சார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாரதியினுடைய வாக்கு, மங்கையராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டுமாங்கிறார். அவர் பங்கைய கை பார்த்துதானே அறம் வளருதுங்கிறார். அந்த பெண்ணாக பிறப்பது அவ்வளவு பெரிய ஒரு கொடுப்பனை. ஆண்கள்லாம் சும்மாதான். அந்த சாட்டையே பெண் தான். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிற்கு செவ்வாய்க்கேது என்பது கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெண்ணினுடைய பெண் தன்மையை சீரழித்து விடுகின்றது. இவர்களை திருமணம் செய்பவர்களுடைய வாழ்க்கையை எல்லையில்லாமல் ஒரு 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 பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுகின்றது. இந்த செவ்வாய் கேதுனுடைய தோஷம் நான் சொன்ன மாதிரி பாவகிரகத்தினுடைய வீட்டிலிருந்து சுப பார்வையற்று சனியுடைய பார்வையும் கிடைத்து விட்டார். எல்லையில்லாத துன்பத்திலே வாழ்க்கை துணையை கொண்டு போய் தள்ளி குடும்பத்தையே சீர்குலைத்து விடுகின்றது. இந்த கேதுனுடைய தன்மை எப்பவுமே உடம்புல ஒரு மினுமினுப்பை எடுத்துடும். எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு பொறுத்தளவு உடம்பு மினுமினு இருக்கணும். உடம்புல வந்து ஒரு 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 நீர்த்தன்மை தோல் இருக்கும். பெண்ணு வத்தி போய் கிடக்கூடாது. சாமுத்திரிகா லட்சணத்துல நான் போன கிளாஸ்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்போதுமே வத்தி போய் கிடக்கூடாது. அந்த பெண் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் ஆவாதுங்கிறான். விஷகன்னியா யோகம் என்று ஒரு யோகம் இருக்கு. இந்த விஷகன்னியா யோகத்தில் உள்ள எல்லா பெண்ணும் பாத்தீங்கன்னா மார்பு இருக்காது, வத்தி போய் கிடப்பாங்க. அந்த காலத்துல திருமணம் பண்ண போறது அப்படின்னா அந்த வீட்டு பெண்கள் அந்த பெண்ணினுடைய அங்கங்கள் சரியான வளர்ச்சி இருக்கான்னு பார்த்துதான் அந்த பொண்ணை உறுதி பண்ணுவாங்க. இதெல்லாம் எதற்காக என்ன, அழகுக்காக அல்ல. அன்னைக்கு ஜாதகம் கிடையாது. உடல் அங்கக்கூறுகளுடைய அழகை வச்சே இந்த பெண் இப்படித்தான் சொல்லிடுவாங்க. அவருடைய நடையை வச்சே சொல்லிடுவாங்க. இத்தனை லட்சணங்களையும் ஒரு பெண்ணுக்கு ஏன் இவ்வளவு இப்போ பெண்ணுக்கு தான் சாமுத்திரிக லட்சணம், பெண்ணுக்கு தான் இது எத்தனையும், ஏன் பெண்களுக்கு இவ்வளவு எழுதி வச்சாங்க அப்படி என்றால் ஒரு வளர்ச்சியும் பெண் சார், பெண்ணடிமைத்தனம் சார், பெண்ணை எப்படி வேணாலும் அடிமைப்படுத்தினாங்க, அதெல்லாம் கிடையாது. ஒரு 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 வளர்ச்சியினுடைய அடித்தளமே ஒரு இல்லறத்தில் சரி, ஒரு நாட்டும் சரி, ஒரு நாடும் சரி, எல்லாத்துக்கும் அத்தனை வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியது பெண் தான். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நெருப்பு ராசி மேசம். இந்த தர்மத்தின்படி இருக்க வேண்டும் என்பதால் தர்ம தத்துவ ராசியை கொடுத்தாங்க. பெண்ணின் சமூகத்தை குறிக்கும் கிரகம் செவ்வாய் என்பதால் பெண்ணிற்கு செவ்வாய் நல்லா இருந்தால் தான் சமூகத்தினுடைய ஒரு அந்தஸ்தும் கிடைக்கும். அந்த கணவனையும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்துகள் கூட்டு போகும். இரண்டும் இரு துருவங்களாக இருந்தாலும் ஆணிடம் இல்லாத ஒன்றை ஒரு இன்பத்தை பெண்ணிடமும், பெண்ணிடம் இல்லாத ஒரு இன்பத்தை ஆணிடமும் இறைவன் கொடுத்து இரண்டையும் ஒன்று சேர்த்து வைத்தான். ஆனால் இந்த கேது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன அத்தனை காரகத்துவங்களையும் பேரின்மை நாட்டம், வெறுப்புக்கள், யோக சுகம், வறுமை, கஷ்டம், நஷ்டம், உணர்வுகளை ஒடுங்கச் செய்வது, எளிமை, கேது பகவான் கத்திரிக்கோள் என்பதால் உறவுகளை கத்தரித்து விடுவது, தனிமை, தன்னடக்கம், எதிர்பாலரை கண்டாலே அருவருப்பு, அருவருப்பான தோற்றம், பெண்களுக்கு ஆண்களை கண்டாலே அருவருப்பு, அருவருப்பான தோற்றம், கேது புத்தியால் செய்த கர்மா என்பதால் மனநிலையை எதிர்பாலரை போட்டு அடிச்சிடும். இவங்களுக்கு மனசுல எந்த ஒரு ஆசையும் இராது ஆச்சுங்களா. கேது இல்லாமல் பிரச்சனையே இல்லை என்ற நிலைக்கு மிகப்பெரிய ஒரு வெளியில தெரியாத பிரச்சனையை கொடுத்து
கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையை கொடுத்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு குடும்பத்தை பாதிப்பதிலே இந்த கேது பங்கு வகிக்கின்றது. ராகு சட்டத்திற்கு புறம்பாக ஒரு துணைக்கு 2 துணையை தேட வைக்கின்றது என்றால், கேது ஒரு துணையோடு கூட வாழ முடியாமல் போகின்ற நிலைக்கு தள்ளிவிடுகின்றது. ஒரு துணைக்கு கூட ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளிவிடுகின்றது. புத்தியால் செய்த கர்மம் என்பதால் கடுமையான மன வலியும் சொல்ல முடியாத மன ரீதியான தனிமையும் தனிச்சு போய் கொண்டுக்குவாங்க. வெறுமையை விரும்பக்கூடிய ஒரு கிரகம் என்பதால், அதாவது ஒரு தனிமை, ஒரு வெறுமை இவங்க உள்ளத்துல குடிகொன்றது. எல்லாரோடும் சேர்ந்து இயல்பா இருக்கிறது இல்ல, கூட்டத்தோடு சேர்ந்து இவங்க இயல்பா இருக்கிறது இல்ல, இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. இவங்க மட்டுமல்ல, இவங்க கணவனுக்கும் அந்த தன்மையை ஏற்படுத்தி விடுகின்றது. செவ்வாய் கேதுவை பொறுத்தவரையிலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுபோல ஒரு ஜாதகத்தை பொருத்தும் பொழுது பெண்ணினுடைய செவ்வாய் மீது ஆணினுடைய கேது நிற்கவே கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. பெண்ணினுடைய செவ்வாய் மீது ஆணினுடைய கேது நிற்கிறது என்றால் அங்கே பிரச்சனை தாம்பத்தியத்திலே மிக பெரிய லெவலில் வெடிக்கப் போகின்றது என்று அர்த்தம். ஆணினுடைய செவ்வாய் மீது பெண்ணினுடைய கேது நிற்கலாம், தப்பில்லை. பெண்ணினுடைய செவ்வாய் மீது ஆணினுடைய கேது நிற்கவே கூடாது. ஆணினுடைய சுக்கிரன் மீது பெண்ணினுடைய கேது நிற்கவே கூடாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? குணசீலன் சார் மியூட் போடுங்க. பெரும் பகுதி கிட்டத்தட்ட இந்த செவ்வாய் கேது சேர்ந்த ஜாதகங்கள், எனக்கு அது ஏன் அந்த செவ்வாய் கேது சேர்ந்த ஜாதகங்களே இவ்வளவு ஜாதகங்கள் என்கிட்ட வந்ததுன்னு தெரியல. வந்த ஜாதகம் அனைத்திலும் பிரச்சனை 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 பிரச்சனை. கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை, இல்ல கல்யாணத்துக்கு முதல்லயே காதலால் பிரச்சனை, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே இஷ்டம் இல்லைன்னு பிரச்சனை. இது பெரும்பகுதி பாதிப்பை ஏற்படுத்தி விடுகின்றது. ஒண்ணு குழந்தை இல்லை, கல்யாணம் பண்ணி இப்படிப்பட்ட பிரச்சனை. தாம்பத்தியம் இருந்தா தானே குழந்தை இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சங்கடங்களை கொடுப்பது செவ்வாய் கேது. செவ்வாய் கேதுவை சனி பார்த்தால் அது அதோட பிரச்சனை. இங்க பாருங்க, இது ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்திற்கும் செவ்வாய் கேது சேர்க்கை. காலபுருஷனுக்கு கரெக்டா லக்னத்திற்கு 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்திலே சூரியன் கேது செவ்வாய் கேது. சூரியன் கேது செவ்வாய் கேது. இதுவும் திருமண வாழ்க்கையில் சரிப்படாது. மாங்கல்ய ஸ்தானத்திலே மாங்கல்யத்தை நிலைக்க விடுவதில்லை. பெரும்பகுதி இந்த செவ்வாய் கேது உள்ள பொண்ணுங்க திருமாங்கல்யத்தை கழட்டி வச்சுட்டு வெறும் நூல் தான் போட்டிருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அப்படி போட்டிருந்தா கணவனுடைய ஆயுளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமாங்கல்யத்தை அணியிறாங்கன்னா கணவனுடைய ஆயுளை தூக்கிடும், ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை கொடுத்துரும். தாலியை கழட்டி வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் கம்மி. இதுல செவ்வாயை நோக்கி வரும் கேதுவா அல்லது செவ்வாயை கடந்து செல்லும் கேதுவா என்பதை நீங்க பார்க்கணும். செவ்வாயை நோக்கி வரும் கேது கடுமையான பாதிப்பை தரப்போகின்றது என்று அர்த்தம். செவ்வாயை நோக்கி வரும் கேது கடுமையான பாதிப்பை தரப்போகின்றது என்று அர்த்தம். செவ்வாயை கடந்து செல்லும் கேது பாதிப்பு இருக்குது, ஆனா பாதிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு. பாதிப்பால் ஏற்படக்கூடிய ஒரு பதட்டத்தை மட்டும் கொடுத்திருக்குது செவ்வாயை கடந்து செல்லும் கேது. கடந்த ஒரு 8 டிகிரி தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு பாதிப்பை கொடுத்திருக்குது, பாதிப்பு இஷ்யூ இருக்குது. ஆனா மிகப்பெரிய பாதிப்பு அளவுக்கு பயப்பட தேவையில்லை, அது சரி பண்ணிக்கலாம். ஆனால் செவ்வாயை நோக்கி வரும் கேதுவாக இருந்து ஒரு 4 டிகிரி 3 டிகிரிக்குள் நின்றுச்சு அப்படின்னா அங்கே என்னதான் வழிபாடு செய்தாலும், என்னதான் அதுக்கு மருந்து கொடுத்தாலும் பிரச்சனை பெருசாக வரப்போகின்றது என்பதை காட்டுகிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. சனியோட பார்வை என்பது செவ்வாய் கேதுக்கு மிக மிக கொடுமையான ஒரு விஷயம். சனியோட பார்வை இருக்கக்கூடாது, கடும் பாதிப்பை தரப்போகின்றது என்பது அர்த்தம். செவ்வாயின் கேதுவும் 5 டிகிரிக்குள் இருப்பது அல்லது ஒரே டிகிரியில் இருப்பது மிக கடுமையான பாதிப்பு. செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் பாதிப்பு. பாதிக்கப்பட்ட நபர் சகசமான நிலையில் இருப்பதில்லை, தனிமை விரும்பிகளாக இருக்கின்றனர். இல்வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கைக்கு உட்படுவதில்லை, சமூகத்தோடு நெருங்கி இருப்பதும் இல்லை.
கல்யாண வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா இவங்க கூட்டத்தோட எல்லார்ட்டையும் போய் எல்லாத்தையும் சகசமா பழகி சகசமா வருவாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க மட்டும் ஏற்கனவே அது யார் பிடிக்குதோ அவங்களோட மட்டும் தான் பழகுவாங்க. ஒரு புது குரூப்போட இவங்க பேச மாட்டாங்க. பல நாட்கள் பழகி அதுக்கப்புறம் வேணா அவங்களோட மிங்கில் ஆகலாம். வந்து சாமானியமா எல்லாரோடும் கலந்து இருப்பதில்லை, ஒரு கூட்டத்தோடு கலந்து இருப்பது. தாமத்தை வாழ்க்கைக்கு தூண்டுதலான முக்கிய கிரகங்களாக இருக்கும் செவ்வாயும் சுக்கிரனும் உணர்ச்சியை தூண்டக்கூடியவனாகவும் உணர்ச்சியை கொடுக்கக்கூடியவனாகவும் இன்பத்தை நுகரச் செய்வனாகவும் சுக்கிரனும் அதாவது உணர்ச்சியை தூண்டக்கூடியவனாக செவ்வாயும் நுகரச் செய்வனாக சுக்கிரனும் இருக்கின்றான். அப்படி என்றால் கேது பகவான் மாறுபட்ட விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறார். இவர்களால் சந்திரனும் செவ்வாயும் தீவிர முறையில் பாதிக்கப்படுகின்றார். ஒரு செயலாற்றும் தன்மையை செயலற்ற திறமையாக மாற்றுவது கேது. விருப்பமற்ற தன்மையாக மாற்றுவது கேது. தூண்டுதல் அற்றவர்களாக மாற்றுவது கேது. இவர்களை மலடாகவும் ஆக்கிவிடுகிறார்கள். ராகு போகக்காரன் என்பதால் அவனுக்கு 180 டிகிரியில் இருக்கக்கூடிய கேது போகத்தை அகற்றுவனாகவும் மோட்சத்தை தரக்கூடியவனாகவும் போக இச்சையை மாற்றி சமாதி நிலை என்ற நிலைக்கு கொண்டு செல்வனாகவும் இருக்கின்றான். இங்கே சமாதி நிலைக்கு எல்லாரும் போக முடியாது. ஜாதகம் அதற்குண்டான உட்படுத்தப்பட்டு ஜாதகம் அதற்குண்டான கிரக யோக புண்ணியங்கள் இருந்தால் மட்டுமே ஞான மார்க்கத்தில் போக முடியும். இல்லை என்றால் சோம்பேறித்தனம் உடையவர்களாக மாற்றி விடுகிறாங்க. இதிலே இல்லறத்திலே எல்லா வேலையும் ரொம்ப ஆர்வத்தோடு செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு எங்கே சலிப்புத்தன்மை வருவது என்றால் தாம்பத்தியத்தில் மட்டும்தான். அதில் மட்டும்தான் சோம்பேறித்தனம். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் இவங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தால் ஜனனேந்திரிய உறுப்புகளில் நோய்களையும் ஏற்படுத்தி இயற்கை தன்மைகள் பாதிக்கப்பட்டு விடுகின்றது. இது செவ்வாய்க்கேதனுடைய தன்மை. சில விஷயங்கள் என்னால் விளக்க முடியல. ஆனால் செவ்வாய்க்கேதனுடைய தன்மையில ஜனனேந்திரிய உறுப்பும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது 100க்கு 100% உண்மை. 7ஆம் இடம் பாதிக்கப்படும் பொழுது இது குறையா இல்லை உடற்கூறில் ஏற்படுகின்ற உடற்சிதைவா மனக்கூறுகளில் ஏற்படுகின்ற சிதைவா என்றால் 3ம் தான். எப்படி உடல் ஊனமற்றவர்களை பார்க்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றதோ அதுபோலதான் இவர்களும் ஒரு ஊனமற்ற தன்மை அப்படிங்கிற நிலைக்கு தான் இவங்களும் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார் செவ்வாய்க்கேது இவங்க நான் பார்த்திருக்க சார் பாதிப்பு இல்லை என்றால் அங்கே ஒரு சுபகிரகத்தினுடைய தன்மையும் செவ்வாய்க்கேதனுடைய இணைவனுடைய டிகிரி வாய் தன்மையும் வித்தியாசம் இருக்கு. அப்படி இருந்தாலுமே அங்க பாதிப்பு இருக்கும். அவங்களோட கவுன்சிலிங் கொடுத்து பார்த்தா இருக்கும். அங்க யாருக்கு இருக்கு வெளியே தெரியும் என்றால் செவ்வாய் கேதுவில் ஒரு பெண்ணை கட்டி அங்க ஆணுக்கும் சுக்கிரன் பலவீனப்பட்டிருந்தால் அங்கே பாதிப்பு வெளியில தெரியாது. ஏன்னா இவனுக்கும் காம இச்சை குறைவு, அந்த பெண்ணுக்கும் இச்சை குறைவு, இல்லற நாட்டம் குறைவு, பொருள் நாட்டம் குறைவு, சுகம் நாட்டம் குறைவு. சுகம் என்றால் கொடைக்கானல் போறது சுகம், ஒரு வெயிலுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு டூரிஸ்ட் போறது அப்படிங்கிறது சுகம், வெளியில சுத்துறது ஒரு மால் போய் சாப்பிட்றது சுகம். இப்போ இதெல்லாம் அந்த பெண்ணுக்கும் விருப்பப்பட மாட்டா, இவரும் விருப்பப்பட மாட்டான்னா பிரச்சனை இல்லை. அங்க சுகம் அங்க சுகம் பாதிப்பு இல்லாம இல்லை. ஒரு வீட்டில் இருந்தாலும் எந்த அளவு பாதிக்கப்படுகின்றது என்பதுதான் அதே ஒரு தன்மையில இவர் வந்து சுக விரும்பியாக இருந்து விட்டால் அங்க பாதிப்பு சின்ன குறை இருந்தாலும் வெளியே தெரியும், பெருசா தெரியும், பெரிய லெவல்ல தெரியும். இப்போ இந்த செவ்வாய்க்கேது ஜாதகங்கள் நான் ஏன் இன்னைக்கு இந்த கிளாஸ்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு பொறுமையா அந்த ஒரு கிரகணிகள் மட்டும் சொல்றேன்னா, பெரும் பகுதி பாதிக்கப்பட்டது கண்ணால் பார்த்திருக்கின்றேன். மிகப்பெரிய பதவியில் உள்ள ஒரு நபர், அவர் விரலசிச்சா அந்த மாவட்டமே நடுங்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் குழந்தை மாதிரி என் முன்னால் கதறி அழுதார்.
நான் பலன் சொல்ல போகும்போது பலனை சொல்லும்போது ஒரு குழந்தை அழுகிற மாதிரி அழுதார். அவர் அழுகுற சத்தத்தை கேட்டு அந்த பெண்ணை பெற்றவங்க வெளியே வந்திருந்தாங்க. அவங்க ஒடியாந்து ஏன் மாப்பிள்ளை இப்படி அழுகிறான்னு கேட்டாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டாங்க. அப்படியே சொன்னதை கேட்டுட்டு அவங்க அப்படியே ஹார்ட் அட்டாக் மட்டும் தான் வரல அந்த பொண்ணை பெற்றவங்க 2 பேருக்கு. அப்பவே 2வது பொண்ணை அப்பவே பேசிட்டு அப்பவே அந்த பொண்ணுக்கு பேசிட்டு 4 நாள்ல சொல்ல மாட்டு 2வது பொண்ணை அந்த பையனை கட்டி கொடுத்தாங்க. இது என்னோட ஆபீஸ்ல கண்ணு முன்னாடி நடந்த விஷயம். இன்னைக்கு ஒரு குழந்தையோட நல்லா இருக்காங்க. 2 குழந்தைன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்காங்க. இந்த செவ்வாய்க்கு ஏது அவ்வளவு ஒரு 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 என்ன சொல்றது, விரல் முனையில் எல்லாத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணினுடைய வீரியத்தை கூட குழந்தை தன்மைக்கு வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்துக்கு கொண்டு போய் தள்ளிவிடும். அதுக்கு அந்த பெண்ணை குறை சொல்ல முடியாது. ஏன் பெண்ணை குறை சொல்ல முடியாதுன்னா தன் நிலைமையே தனக்கு உணராத நிலைமையில வச்சிருக்கு. தான் குற்றம்தான் செய்கின்றேன் என்பது அந்த அந்த குழந்தைக்கு தெரியாது. இதை எப்படி குற்றம் சொல்றது? இதை குற்றம் எப்படி சொல்றது? ஓ, நம்ம மாதிரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பிரித்து அது எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும் என்பதை நைஸா பேச்சு கொடுத்து அந்த பொண்ணுட்டு இருந்து கவுன்சிலிங்ல நம்ம வாங்கணும். உங்க பொண்ணுட்டு நான் பேசணும், நீங்க கூட்டிட்டு வாங்க, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. நம்ம கவுன்சிலிங் எடுத்தோடனே உனக்கு ஏமா ஹார்மோன் இருக்குது அது இருக்காலாம் பேசக்கூடாது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாழைப்பழத்துல ஊசி இணைக்கிற மாதிரி அந்த பொண்ணு என்ன பேச வர்றா நம்ம சொல்றதை வச்சு என்னங்கிறது அந்த பொண்ணுகிட்ட பேசணும். பேசினா கட்டாயம் அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அத்தனையும் கூட சொல்லும். கல்யாணம் பண்ணிக்கு இஷ்டம்னா இஷ்டம் இல்லைன்னு சொல்லும், பயமா இருக்குன்னு சொல்லும். அது வந்து இத்தனை நாள் குடும்பத்தோட இருந்துட்டு இப்ப புது நபர் அங்க போய் எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லும். கல்யாணம் பண்ணிட்டாலே புது நபர் தான். ஏன் சார் பழைய நபரா இருப்பாங்க? அந்த இயற்கையை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், இப்படியே இருந்துடலாங்கிறது அவங்களுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி நினைப்பாங்க. சுப்பிரமணியம் சார், உண்மை சார், உண்மை சார். இவ்வளவு விஷயங்கள் இந்த செவ்வாய் கேதுவில் இருக்கு. அதுக்கு அடுத்தது செவ்வாய் கேது எப்படி இருந்தாலும் ஒரு பாதிப்பை தராமல் இல்லை. அதுவும் பெண்களுக்கு கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் திருமண வாழ்க்கை ரீதியாக மன ரீதியாக துன்பத்தை தராமல் இருப்பதில்லை. அவர்களை திருமணம் செய்து கொள்பவர்களுக்கும் செவ்வாய் கேது நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை ஆண்களுக்கு கொடுத்து வருகின்றது, விரக்தியை கொடுத்து வருகின்றது. நிதர்சனமான உண்மை. இதில் நாம் பிரித்து பார்க்க வேண்டியது செவ்வாயை நோக்கி வரும் கேதுவா, செவ்வாயை கடந்து செல்லும் கேதுவா, இருவருக்குள் டிகிரி வித்தியாசம் என்ன, இவர் இருப்பது சுப வீடா அல்லது அசுபர் வீடா, அந்த செவ்வாய் கேதுவை சுபக்கிரகம் பார்க்கிறதா இல்ல அசுபக்கிரகம் பார்க்கின்றதா என்பதுதான். இதற்கு பரிகாரம் என்னவென்றால் பழனி முருகப்பெருமானை கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி முருகப்பெருமானுக்கு செண்பகப்பூ மாலை சாத்தி முருகன் காவி கோலத்தில் வந்து நின்றதும் பழனி. கோமணத்துடன் சன்னியாசியாய் காவி கட்டி குடும்பத்தை விட்டு பிரிந்து தனக்கென்று ஒரு உலகை தனக்கென்று ஒரு பாதையை ஏற்படுத்திக் கொள்ள குழந்தை வேலாயுத சாமியாய் வந்து நின்ற இடம் திரு ஆவினன்குடி. அபகார நிந்தை பற்றுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனைதான் நினைந்து அல்வெருவேனும் இமவான் முகந்தனுக்கு இளையோனே இமவான் மனதை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமானே என்று அருணகிரிநாதர் பாடுவார். ஜபமாலையை கொடுத்தார்னா என்ன அர்த்தங்க? எதை நோக்கி நகர்த்தணும் அர்த்தம் சார்? ஆன்மீகம், ஆன்மீகம், யோகம், யோக சுகம். ஜபம்னால யோகம் தான் சார். ஜபமாலை தந்த சத்குருநாதான் பாடுறாரு. அப்போ ஜபம் எதுக்கு பண்ணுவீங்க? யோகமாக்கும் தானே. ஆமா சார். அந்த யோக சுகத்தை கொடுக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமி இருக்கின்றது திருவாவின்குடி. அந்த ஆவினன்குடி சென்று எம்பெருமானுக்கு செண்பகப்பூ மாலை சாத்தி
அபிஷேகம் செய்து, பெருமானே இல்வாழ்க்கையில் எனக்கு இன்பத்தை கொடு, என் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொடு என்று பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைத்து அவன் திருவடியை வேண்டிக் கொண்டு, அந்த செண்பகப்பூ சாத்தின செண்பகப்பூவில் ஒரு துளி பூவை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகணும். சுவாமிக்கு நல்ல பஞ்சாமிர்தமும் பாலும் கலந்து அபிஷேகம், நிறைய பால், சுத்தமான பசும்பால் கொடுத்து அபிஷேகம் செய்து, பாலாபிஷேகம் எப்படி செய்யணும்னு சொல்றாரு. அப்ப கறந்த பாலா இருக்கு. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல என்று திருவாசகத்தில் சொல்கிறார். கறந்த பால் கண்ணலோடு, அப்ப கறந்த பாலா இருக்கும். பாக்கெட் பாலை வாங்கி விவசாயம் பண்ணக்கூடாது. அந்த கறந்த பாலை கொடுத்து அந்த அபிஷேகம் செய்து, அந்த அபிஷேகத்தின் பாலை அந்த பெண் குடிக்க வேண்டும். மேலே நவபாசான முருகன், மேல வனமேல இருக்கக்கூடிய முருகனுக்கு இரவு அர்த்தஜாம பூஜை பார்த்து அபிஷேகத்திற்கு பணம் கட்டி அர்த்தஜாம பூஜையை பார்த்து விட்டு அவருக்கும் செண்பகப்பூ கொடுத்து, முடிந்தால் யாராவது தெரிஞ்சவங்க கிடைச்சாங்கன்னா அந்த சுவாமிக்கு சாத்தக்கூடிய சந்தனத்தை வாங்கி சாப்பிடுவதும், சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலை பருகுவதும், பஞ்சாமிர்தத்தை பருகுவதும் மிக சிறப்பு. இந்த ஹார்மோன் பிரச்சனை தீரும். செவ்வாய்க்கேதுவை பொறுத்தவரையிலும் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை நோக்கி விரதம் இருந்து, செவ்வாய்க்கிழமை வரும் சதுர்த்தி திதி என்று விரதம் இருந்து விநாயகப் பெருமானை சுண்டல் நைவேத்தியம் செய்து விநாயகப் பெருமானை வணங்கி வர உத்தமம். இந்த தோஷம் குறையும். செவ்வாய்க்கேது நெருங்கிய டிகிரியில் இருக்கும் பொழுது ஹார்மோன்கள் பெரிதளவு பாதிக்கப்படுகின்றது. எந்த வகையில பாதிக்கப்படுதுன்னா, பாருங்க, செவ்வாய் கேது உள்ளவர்கள் பொதுவாகவே சந்திரன் கேது, செவ்வாய் கேது, சுக்கிரன் கேது உள்ளவர்கள், இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் அதிகமாக ஆன்மீகத்துக்குள் இருக்கும் பொழுது அவர்களை திருமணம் செய்து கொள்வது நல்லது. இந்த சந்திரன் கேது கூட முழுசு ஒத்து போகாது. செவ்வாய் கேதுக்கு சுக்கிரன் கேது பண்ணி வைக்கலாம், தப்பு இல்லை. ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. வெட்டி தைக்கும் துறையில் உள்ளவர்களை செவ்வாய் கேது, அதாவது டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறை, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட படிப்பு, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில், டைலரிங் சம்பந்தப்பட்ட தொழில், டைலரிங் துறையில் இருக்கிற பெண்களுக்கு இந்த செவ்வாய்க்கேது இணைப்பிருந்தா பெரும்பகுதி உடலை பாதிப்பதில்லை. அந்த காரகத்துவத்தை அவங்க தினம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால பாதிப்பு கொஞ்சம் குறைவு இந்த தொழில் இருக்கிறதுனால. இவர்களுக்கு உணவு முறை தொடர்ந்து கருப்பட்டி கொடுக்கும். பணம் தெளிவு, பனைமரம் ராகுவினுடைய தன்மை என்பதால் யோக சுகத்தை தரக்கூடிய 180 கேதுவுக்கு 180 டிகிரியில போக சுகத்தை தரக்கூடிய ஒரு ராகு என்பதால் பனங்கல்லு, பனம் தெளிவு, பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு இதெல்லாம் சுத்தமா அவங்களுக்கு கொடுப்பது நல்லது. சுக்கு மிளகு ஏலக்காய் சேர்த்து சாப்பிடணும். திருச்செந்தூர் போனீங்கன்னா உங்களுக்கு அதுதான் இன்னைக்கு பிரசாதமே. அங்க கோயிலில் கிடைக்கிற பிரசாதம் அதுதான். ஏன் அந்த பிரசாதத்தை தாராங்க யோசிச்சு பாருங்க. அங்கே குருவுடைய ஸ்தலம். ஆனா அங்க தரக்கூடிய வெள்ளம் இந்த பனங்கருப்பட்டி, பனை வெள்ளம், சுக்கு மிளகு கலந்துதான். ஏன்? இந்த கேதுனுடைய தன்மையால் பெண்ணுக்கு பாதிக்கக்கூடிய கர்ப்பப்பை, கருமுட்டை உருவாகுதல், கரு கூடுதல் தன்மையான பிரச்சனைகள், இல்ல தாம்பத்திய இச்சையை கொடுக்கக்கூடிய, போகத்தை கொடுக்கக்கூடிய அந்த தன்மை வராதனால அந்த பணம் வெள்ளத்தை வாங்கி சாப்பிட்டா சரியாகிறதுனாலதான் அந்த குழந்தை பாக்கியத்துக்குரிய ஸ்தலம் அதை கொடுக்குறாங்க. சார், திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்ன மூர்த்தி? சம்ஹார மூர்த்தியா? என்ன மூர்த்தி சொல்லுங்க. ஆரம்பத்தில் சம்ஹார மூர்த்தியா சார்? அசுரனை சம்ஹாரம் பண்ணல சார். தப்பு சார். வேற இன்னும் அர்த்தம் சொல்லுங்க. சுப்பிரமணிய சார், நீங்களே யோசிங்க. நானும் வெகு நாளா மட்டும் சார் நினைச்சிட்டு இருந்தேன். சார், குழந்தை வரம் கொடுக்கறதுனால சாந்த மூர்த்தியா சார்? சார் ஐயா யோகம் ஐயா என்னங்க கண்ணு சொல்லு, தரகேசர் சொல்லு. ஐயா அவர் யோகமூர்த்தி. 5 லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி யோகத்துல இருந்து சிவபெருமான வழிபட்டது. இன்னொன்னு வந்து அவர் கையில வந்து ஜெபமாலை வச்சிருப்பாரு.
பூஜா மூர்த்தி. நீங்க சொன்னது யோக மூர்த்தி தான். பூஜை பண்ணக்கூடிய மூர்த்தி சார். கையில பூ இருக்கும். அங்க சாமி மூலவருடைய கையில ஒரு கையில தாமரை பூ இருக்கும். பூஜா மூர்த்தி சிவபூஜை செய்யக்கூடிய குளத்தில் இருப்பார். அங்க வந்து சாமி வந்து சத்ரு சம்ஹாரம்னா இல்ல, கதிர்காமன் தான் சத்ரு சம்ஹாரம். சம்ஹார மூர்த்தி அங்க திரை போட்டிருப்பாங்க. சாமியை பார்க்க முடியாது கதிர்காமத்துல. இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காமத்துல சாமியை பார்க்க முடியாது. திரை அந்த உள்ளுக்குள்ள பூஜையாகும். சாமி காட்ட மாட்டாங்க உக்கிரமா இருக்கிறனால. சார் இது என்ன மூர்த்தி சார்? இது பூஜா மூர்த்தி, யோக மூர்த்தி. ஜெகமாலையும் ஒரு கையில தாமரை பூவும் இருக்கும். சிவ பூஜை செய்த இடம். ஏன் இதான் சொன்ன அப்படின்னா, இந்த சிவ பூஜை தான் அவர் சிவ பூஜை செய்யக்கூடிய தன்மையில் அங்க இருக்கிறதுனால இந்த சிவ பூஜை தான் எல்லா நிலையும் சரிப்படுத்தும். சுவாமியே பூஜாமூர்த்தியாக இருப்பதால் அவரை வழிபடும் போது இந்த மலட்டு தன்மை நீங்குகின்றது. அதனால திருச்செந்தூர் வந்து சத்ரு சம்ஹார மூர்த்தி அல்ல. நானும் வெகு நாள் அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அது தப்பு. சாமி கையில மலர் இருக்கும். சார் அப்ப அந்த சூரசம்ஹாரம் நடக்குங்க சார், அது என்ன சார்? அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க சார். அதை எப்படி சொல்றது, அவர் போய் அங்க தங்கி இருக்கிறார் சார். அங்க போய் தங்கி இருந்துதான் இலங்கை இதுக்கு இவன் வாழ்ந்த இடத்துக்கு தூது அனுப்புறாரு. அதாவது சூரன் வாழ்ந்த இடத்துக்கு தூது அனுப்புறாரு. திருச்செந்தூர் சாமி தங்கி இருந்த இடம். ஆனா அங்க வந்து கோபத்தோட இல்ல, அவர் வந்து மறுபடியும் சிவபூஜை செய்யறாரு. அங்க சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு வந்து சிவபூஜை செய்யறாரு. ஆனா இது வழக்குல சூரசம்ஹாரம் நடக்கிறதுனால அதுதான் வந்து இதுன்னு கொண்டு வந்துட்டாங்க சார். சில விஷயம் வழக்கத்துல தப்பா பண்ணிட்டாங்க. அதான் நன்றி சார், நன்றி சார். பூஜா மூர்த்தி தான் சார். அதனாலதான் குருவினுடைய ஸ்தலம் சார். சம்ஹார மூர்த்தி இருந்தா செவ்வாயினுடைய ஸ்தலமா வந்துருக்கணும் அல்லவா? அதே மாதிரி அங்க போனா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படின்பாங்க சார். ஆமா, பூஜா மூர்த்தி தன்மை. அந்த மலை சந்தன மலை. சாமி இருக்கிற குடவரை வந்து கட்டினதல்ல, சந்தன மலை. அது குடவரைன்னு பேரு. இப்போ இந்த செவ்வாய் கேது உள்ளவங்க உணவு முறையில, அதனாலதான் திருச்செந்தூர்ல கருப்பட்டி தாராங்க. முருகப்பெருமானை போய் திருச்செந்தூர் சென்று வழிபடுவதும், பழனி சென்று முருகப்பெருமானை வழிபடுவதும், நான் சொன்ன மாதிரி வழிபடுவதும் எங்களுக்கு சிறப்பு. முடிந்தளவு இந்த செவ்வாய் கேது பிரச்சனை உள்ளவங்க ஒரு கவுன்சிலிங் கொடுத்து கல்யாணத்துல இணைப்பது சரி. இவங்க எந்த அளவுக்கு ஒரு ஆணை விரும்புகிறார்கள், எந்த அளவுக்கு ஆணிடத்தில் இவங்களால தாம்பத்திய வாழ்க்கையை ஈடு கொடுக்க முடியும், இவங்க எந்த அளவுக்கு தாம்பத்திய வாழ்க்கையை நேசிக்கிறார்கள் என்பதை ஒரு கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி பையனை இவங்களுக்கு பிடிச்சு கொடுத்தா சரி. இவங்க வந்து ஒரு 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 ஆண் பெண்ணுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் எதிர்பார்க்கிறாங்களா, இல்ல அந்யோன்யத்தை எதிர்பார்க்கிறாங்களா என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுத்தால் சரி, இல்லைன்னா குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. பனை மரத்தினுடைய எல்லா உணவுகளும் இவங்க அதையும் சாப்பிடலாம். இவங்களுக்கு பெரும்பகுதி பாதிக்கக்கூடிய ஹார்மோன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன், புரோஜெஸ்ட்ரான் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன், இந்த மூணாவது ஹார்மோன் சொல்லக்கூடிய பாலியில் இந்த ஹார்மோன் தான் மிக முக்கியமான ஹார்மோன். இந்த மூணாவது ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த பச்சை கலர்ல இது போட்டிருப்பேன். இந்த ஹார்மோன் தான் மிகப்பெரிய லெவல்ல அவங்களுக்கு குறைஞ்சிருது. அதாவது எதிர்வாளிடம் ஒரு ஈர்ப்புத்தன்மை இல்லாம போயிருது. யூடினைசிங் ஹார்மோன், இந்த 4 ஹார்மோன்கள் தான் ஒரு பெண் ஏஜ் அட்டன் பிரகாரம் சுரக்கின்ற ஹார்மோன்கள். ஆண்களுக்கு வேறு விதமான ஹார்மோன். இந்த 4 ஹார்மோன்களுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மாறிடுது. இது நமக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குது. இந்த ஹார்மோனை நீ எங்கடா ஆராய்ச்சி பண்ணு சொல்ல வேண்டாம். இது மருத்துவத்துறையில நமக்கு தெரிஞ்சவங்கிறதுனால நம்ம அவங்ககிட்ட கூட ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்கள்ட்ட கொடுத்து இந்த ஹார்மோன் அவங்களுக்கு எப்படி இருக்கு, அந்த மாதிரி பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்.
அதுல இந்த ஹார்மோன்கள் சரியா அவங்களுக்கு இல்ல. ஹார்மோன்கள் அளவு மாறி இருக்குது. இதுவே இவர்களுக்கு பெரும்பளவு பிரச்சனை கொடுக்கின்றது. இதற்கு விதிவிலக்கு உண்டு அப்படின்னா, கேது செவ்வாய் சேர்க்கை யார் வீட்டில் யார் பார்வையில் எத்தனாவது டிகிரியில் சரிகின்றது, செவ்வாயை கடந்த கேதா செவ்வாயை நோக்கி வரும் கேதா என்பதை கவனத்தில் கொள்க. 7ஆம் அறிவிதை கவனத்தில் கொள்க. இதுல சார் அந்த கடந்து வரும் கேது செவ்வாய் நோக்கி அது கொஞ்சம் எக்ஸாம்பிள் கூட சொல்லுங்க சார். சார் கடந்து போகும் கேது அப்படின்னா இப்ப வந்து சொல்றது ஒரு ராசியில 15 டிகிரியில செவ்வாய் இருக்குது அப்படின்னா, ஒரு ராசியில 15 டிகிரியில செவ்வாய் இருக்குது அப்படின்னா, கேது எப்பவுமே எதிர் திசையிலிருந்து வரும். கேது 20 டிகிரி யாரை நோக்கி வருது? முகத்தை பார்த்து கொண்டு, அதாவது செவ்வாயினுடைய முகத்தை பார்த்து கொண்டு இந்த கேது வருது. செவ்வாய் கேதுனுடைய முகத்தை பார்த்து கொண்டு போகுது. இருவரும் முகம் பார்க்கிறார்கள். இருவரும் முகம் பார்க்கும்போது அதனுடைய வீரியம் அதிகம். செவ்வாய் 20 டிகிரியில் இருக்கு, கேது 15 டிகிரியில் இருக்குன்னா முதுகை காட்டிக்கொண்டு கேது போகுது. தன் முதுகை காட்டிக்கொண்டு கேது போகுது. செவ்வாய் தன் முதுகுப்புறத்தை காட்டிக்கொண்டு முன்னாடி போறார். ஓகே சார், ஓகே சார். பிரச்சனைகள் குறைவு. சார் கிளாஸ் எப்படி? சிறப்பு சார். சிறப்பா நீங்க சொல்லுங்க சார். ஒரு சந்தேகம். சொல்லுங்க சிவா. பணம் தெளிவு அப்படின்னா பணம் நொங்குன்னு சொல்றாங்களா அதுவா? இல்ல சார், இந்த சுண்ணாம்பு தெளிவு கொடுப்பாங்கல்ல, அந்த கல்லு கட்டுறதுக்கு பதிலாக சுண்ணாம்பு ஊசி தெளிவு கொடுப்பாங்கல்ல. 17 ஜி. சரிங்க சரிங்க. பணம் கல்லே கொடுக்கலாம் சார். ரொம்ப சிவியரா பாதிச்சிருதுன்னா உங்களுக்கு பணங்கள் கொடுக்கலாம் சார். தொடர்ந்து ஒரு 2 வருஷம் அந்த சித்திரை மாசத்துல, இந்த சித்திரை மாதம் தான் அது கிடைக்கும். சித்திரை வைகாசியில் கிடைக்கும். அந்த சுத்தமான பணங்கள்ல கொடுத்தீங்கன்னா ஹார்மோன் நார்மலுக்கு வந்துடும். அவங்களுக்கு பிரச்சனை வெகு நான் சொல்லி அதை போய், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற துறைக்கு வந்து இன்னைக்கு டாஸ்மார்க்கு வந்து நேரடியாக வைப்பாங்க. ஆனா இதை வந்து குற்றவுமாங்க. அதான் சார். அது நம்ம வீட்டுல பண்ணாலுமே இல்ல எங்க பண்ணாலுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது பண்றது ரொம்ப பெரிய உள்ளது. கிடைக்குது. இங்க வந்து எங்க ஊருக்கு அந்த பக்கம், ஆத்துக்கு அந்த பக்கம் அக்கறையில அங்க ஒரு கிராமமே, அதாவது என்ன சொல்றது கேளுங்க, அங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம், அந்த காவிரி ஆற்று படுகிற குறிப்பிட்ட தூரத்துல உள்ளுக்கு யாரும் வர முடியாது சார். உள்ளுக்கு யாரும் வர முடியாது. அவங்க இன்னுமே இறக்கி கொடுக்குறாங்க, விற்கிறாங்க. அது ஏன் அப்படி? அதை எந்த ஆட்சியில அவங்க எதுவும் பண்ண முடியல. நான் இது வந்து பர்சனலா சொல்றேன், இது வீடியோ சொல்ல முடியாது. இது பாருங்க, அவங்களுடைய கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடு. அதை வந்து அவங்க வெளியே கொடுக்குறாங்களோ இல்லையோ, அவங்க வீட்டுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு மருத்துவமா இது சார், இதை பாருங்க. நம்ம இதுதான் சார் கார்பரேட்டினுடைய பெரும் பகுதி மூளை. நம்முடைய கலாச்சாரத்துல இந்த பனைமரம் எவ்வளவு நம்மளோடு ஒத்து வந்ததுன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை, அதாவது ஆண் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையை பணம் கல்லு போக்கிடும். கிட்னி, உடம்புல இருக்கிற கழிவுகள் சம்பந்தமான அனைத்தையும் இந்த பணங்கள்ல போக்கிடும். உடம்புல இருக்கக்கூடிய சுருப்பைகள் அனைத்தையும் சரியா துறக்க வைக்கும் இந்த பணம் கல்லு. அவ்வளவு அந்த பனைமரத்தினுடைய அந்த கல்லுக்கு அது போதைப் பொருளே அல்ல சார். அதுல இருக்கிற ஆளுகால் இயற்கையான ஆளுகால். நல்லா ஒரு மனமய உடல் சொல்லக்கூடிய இருக்கிறதோ அந்த உடலை ஒரு ரெஸ்ட் எடுக்க வைக்கும், நல்லா தூக்கம் வரும். இது போதைப் பொருளாமா சார்? டாஸ்மாக் விற்கக்கூடிய கெமிக்கல் சாராயம் போதைப் பொருள் இல்லையா? விற்பாங்களா? இதெல்லாம் பேசுனா பிரச்சனை தான் சார். எதுக்கு? கார்பரேட் கொள்ளையடிக்கிறதுக்காக பண்ண அரேஞ்ச்மெண்ட். அதெல்லாம் ஒன்றும் தீர்க்க முடியாது நம்மளால. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, என்ன நடந்தது அப்படின்னா, அவனுடைய பெரிய திட்டம் என்னன்னு, இதை வித்து சம்பாதிக்க நோக்கம் அல்ல. இதனால உடம்பு அத்தனை பேரும் மாத்திரை எங்களுக்கு வாங்குவோம், ஹாஸ்பிட்டல் போவோம், மெடிசன் வாங்குவோம், எல்லாருக்கும் உடம்பு சரி இருக்காது. எல்லா வகையிலையும் மனிதன் அடிக்ட் ஆயிடுவான். மனிதனுடைய உடல்நிலை பாதிப்பு. நம்ம தினம் மாத்திரை போய் மாறிட்டு தெரியணும் சார். இது மிகப்பெரிய ஒரு சதி, சாதாரண சதின்னு வச்சுக்காதீங்க, மிகப்பெரிய சதி. இந்த கெமிக்கல் சாராயத்தை விற்கிறது மட்டும் நோக்கம் அல்ல, அதனால் மருத்துவத்துறையை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க.
ஆமையா அதனாலதான் இந்த ஆல்டர்னேட் மெடிசன் எல்லாம் ஒழிக்கிறாங்க. எத்தனையோ காலேஜ் கட்டுறாங்க. இது ஏன் சித்தாவுக்கும் ஹோமியோவுக்கும் அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சார் நம்ம நம்ம தமிழன் வாழ்ந்த முறையே சார் உணவே மருந்து அப்படி வாழ்ந்தோம் சார். நம்ம என்ன சொல்றது, அந்த காலத்துல நம்ம பாட்டிமார்களை கேட்டு பாருங்க சார். பனைமரத்துல கல்லறுக்கி வீட்டுல ஒரு கெடாயே வெட்டி சாப்பிடுவாங்க சார். அவங்களுக்கு எங்க சார் பிரஷர் வந்தது, அவங்களுக்கு எங்க சார் ஹார்ட் அட்டாக் வந்தது? நியாயம், உண்மை உண்மை. அவங்க 10 குழந்தை பெற்றாங்க சார். எங்க சார் கருத்தரித்தல் மையத்துக்கு போனாங்க? 10 குழந்தை பெற்றாங்க சார். இன்னைக்கு நம்ம குழந்தை ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு 1008 பிரச்சனை உடம்பு. வெட்கமா இல்ல? நம்ம இன்னும் இது வந்து யோசிக்காமையே நம்ம இருக்கிறோமே. இதுதான் நாட்டுப்பற்று. கஷ்டமா இருக்கு சார். இதெல்லாம் பேசணும்னா மனசு ரொம்ப வேதனைப்படுது. அடுத்த சந்ததி எங்க போய் நிற்குமோங்கிறது நினைக்கும் போது மனசு எனக்குலாம் ஒரு நாள் நினைச்சுன்னா பயங்கர வேதனை. அது என்னன்னு தெரியல சார். நான் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இல்லை. அது அடுத்த சந்ததி கூட எங்க நிறுத்துறமோன்னு நினைக்கிறது. இதை பத்தி மக்கள் யோசிப்பதும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை. பார்ப்போம், கடவுள் ஏதோ ஒரு அருள் பாலிப்பார். இப்போ இந்த இயற்கை அநீதி அதிகமாகும் போது அதுக்கு விடிவு கரெக்டா கடவுள் கொடுத்துருவாருயா. இப்போ இந்த பிரச்சனைக்கு அதான் சார் மறந்து அதாவது நார்மலாகவே அந்த பணம் கல்லு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்து அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லி மறைமுகமா அதை வாங்கி கொண்டாந்து கொடுத்தவங்களுக்கு அந்த ஹார்மோன் டெஸ்ட் முதல்ல எடுத்ததுக்கு ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் கொடுத்துட்டு திருப்பி போய் டெஸ்ட் எடுத்தா மாற்றம் சார், ஹார்மோன் மாற்றம். இது எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு கண் கூட நான் பார்த்துருக்கேன். இது நான் கிளாஸ் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு இந்த வீடியோ நல்ல தகவல் ஐயா அப்லோட் பண்ணாலும் நான் இதை கட் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா இதை சொல்ல முடியாத சூழ்நிலை ஆச்சுங்களா. ஆனா இது வந்து அவ்வளவு பெரிய மறந்து இதெல்லாம் திருநெல்வேலி சார் தெரியும். அங்கெல்லாம் பனைமரம் தான் அதிகம். சார் எங்களுக்கு பொட்டணை கட்டி அனுப்பலாம் சரி. ஆமா சார். ஆனா நல்லதை பூரா எடுத்துக்கணும் சார். இப்போ இந்த கிரக இணைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை பெண்களுக்கு கொடுக்கின்றது, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குகின்றது. அது மட்டுமல்ல, பெண்ணினுடைய செவ்வாய் மீது ஆணினுடைய கேது நிற்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கின்றது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஹார்மோன்கள் பாதிப்பு பெரிய லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த படம் பாருங்க, பனைமர தேசம் விட்டு இதுதான் சார் நம்முடைய இந்த பனைமரத்தில் இருக்கிற அத்தனை உணவுகளும் நமக்கு பயன்படும். இந்த அத்தனை உணவுகளும் நமக்கு பிரச்சனைகளை தீர்க்கும். இன்னொன்னு கூட நான் எப்படி இதை என்னென்னலாம் பண்ணேன் சார் தெரியுமா சார்? பனை ஓலையில பாய் பண்ணி அந்த பாயில அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கிற மாதிரிலாம் கூட சொல்லி ஐடியா சொன்னேன். அது குழந்தை கிடைச்சிருக்கு. பனை ஓலையில பாய் பண்ணி சார் அந்த ஓலையில அவங்க தாம்பத்திய வாழ்க்கை நடக்கும். அந்த பனை ஓலை தான் அவங்க பெட்ல அந்த பாய் தான் மேல மெத்த விரிப்பா போட்டிருக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தையிலிருந்து ஒருத்தருக்கு அந்த செவ்வாய்க்கது இருக்குன்னா பனை நொங்கு வருஷம் கொடுத்துட்டே இருங்க. கருப்பட்டி கொடுத்துட்டு இருங்க, பதனி கொடுத்துட்டு இருங்க. நீங்க அப்போதைக்கு தீவிர இதுக்கு தான் பணம் கல்லு. குழந்தையில இருந்தே அந்த பனை மரத்தினுடைய உணவுகள் கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை ஆச்சுங்களா. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல ஒரு சட்டமோ ஒரு இதோ பயன்படுத்துற அப்படின்னா பனைமரத்தினுடைய அந்த மரத்தினுடைய இது இருக்கலவா அதை வந்து நீங்க ஒரு பயன்படுத்துங்க. அந்த காலத்துல கைத்து கட்டிலே செஞ்சாலும் கட்டில குத்துக்கால் வந்து அந்த பனைமரத்து இதுல வந்து அறுத்து குத்துக்கால் போடுங்க. பனைமரத்தினுடைய ஈர்ப்பு சக்தி உங்களோட இருந்துட்டே இருக்கணும். அதெல்லாம் வந்து அந்த தோஷத்தை போக்கும். பாலசுப்ரமணியம் சார், ஐயா அந்த காலத்துல உத்தரக்கட்டையே பனை மரத்துல போட்டிருக்காங்க ஐயா. கட்டாயம் சிவா. அது எதுக்கு போட்டாங்க தெரியுமா சிவா? வீட்டுல வாஸ்து தோஷம் இருந்தால் அது போக்கிருக்கு. உத்தரக்கட்டையே அதுல போட்டதுக்கு காரணம் வாஸ்து தோஷம் இருந்தால் பனை மரத்துக்கு அது போக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த காலத்துல எங்க சார் வாஸ்து தோஷம் எல்லாம் பார்த்தாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் பாதிக்கல. செவ்வாய் கேதுவை பற்றி யாருக்காவது நம்ம எதுவும் சந்தேகம் இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு டாபிக்கா போயிடுவோம். செவ்வாய் கேதுவை பற்றி இவ்வளவு தூரம் சொன்னோம். செவ்வாய் கேதுவை பற்றி யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நான் உதாரண ஜாதகங்கள்லாம் கடைசியா கிளாஸ் இருக்கிற மாதிரில உதாரண ஜாதகம் போட்டேன். அதுல நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன் என்னவாறு பாதிக்குதுன்னு. ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்கய்யா.
சொல்லுங்க சார் சரி. ஐயா இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இது சொன்னீங்கல்ல லைக் துலா துலாத்திற்கு வந்து மேஷம் வந்து 7வது வீடு, அது வந்து செவ்வாயோட வீடு. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது சொல்லுங்க. அதுல வந்து அஸ்வினி பரணி இதெல்லாம் வருது. அஸ்வினி கேது பரணி வந்து ஆண் யானை அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா? ம், ம். அதே மாதிரி துலாத்துக்கு வந்து 2வது வீடு வந்து விருச்சகம், அது செவ்வாயோட வீடு. அது வந்து இந்த காலபுருஷ தத்துவப்படி 8வது வீடா வருது இல்லைங்கய்யா? அதனால எதுவும் பாதிப்பு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இது எப்படி லிங்க் பண்றது? ம். அதாவது காலபுருஷனுக்கு 7ஆம் வீடுன்னு நான் சொன்னதுக்கு காரணம் பெண்ணினுடைய காமத்தினுடைய அளவை, பெண்ணினுடைய தன்மையினுடைய அளவை. ஒரு பெண்ணுக்கு தான் ஒழுக்கத்தை பூர்ணமா சொல்லப்பட்டது. ஆணுக்கு ஒழுக்கத்தை அவ்வளவு தூரம் சொல்லல. ஏன் சொல்லினா இங்க பாகுபாடு என்பது கிடையாது. இது பாகுபடுத்தி சொல்லணும் என்பதற்காக அல்ல. அங்க பாகுபடுத்தினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு 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 நல்லா யோசிச்சு பாருங்க. இதை எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கு ஜெயராஜ் ஐயா வந்து அடிக்கடி அவருடைய வகுப்புல சொல்லுவாரு. அதாவது ஒரு பெண்ணிற்கு கற்பொழுக்கம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, சந்ததியை கொடுக்கக்கூடிய ஒரு பெண். அப்ப அந்த சந்ததி என்பது ஒரு ஒரு தலைமுறையை சார்ந்து இருக்க வேண்டும். இன்னார்தான் தகப்பன் என்று தெரிய வேண்டும். இந்த சந்ததியை சேர்ந்த என்பதால் பெண்ணிற்கு கற்பொழுக்கம் இயல்பிலேயே பெண் அச்சம், நடம், நாணம், பயிர்ப்பு என்ற குணங்களுக்கு உட்பட்டவள் என்பதால் அறத்தினுடைய வடிவமாக பெண் இருந்தால்தான் பிறக்கின்ற குழந்தைகள் அறத்தன்மையுடன் வளரும் என்பதால் அது ஒரு 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 மண்ணில் விளைகின்ற விதை என்பது அது ஒரு என்ன விதையாக இருந்தாலும், என்ன காய்கனியாக இருந்தாலும், என்ன காயாக இருந்தாலும் அதனுடைய ருசி எதை கொண்டு நிர்ணயிக்கப்படுகின்றது என்றால் விதையை கொண்டுமல்ல, அந்த மண்ணை கொண்டுதான் அதனுடைய ருசி நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதால் பெண் திருமண பொருத்தத்திலே நாம் நிலமாக கருதுவது என்பதால் அப்போ அந்த பெண்ணினுடைய தன்மையிலே ஒரு சுக்கிரனுடைய தன்மையும் இருக்க வேண்டும், ஒரு கேதுனுடைய தன்மையும் இருக்க வேண்டும். அறத்திலே அஸ்வினி போலவும் காமத்திலே பரணி போலவும் இருக்க வேண்டும். இதை நம்முடைய அர்த்தமுள்ள இந்து மதத்திலே கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஒரு பெண் கற்பொழுக்கத்திலே ஒரு நெருப்பு போல இருப்பார். ஆனா இரவிலே ஒரு தாசியாக இருக்க வேண்டும் கணவனிடத்தில் என்று சொல்வார். இது பெண்ணை மதிப்பிட்டு குறைத்து சொல்லவில்லை. முட்டாள்கள் இதை இப்படி புரிந்து விட்டால் அது அது வேற விஷயம். ஏன் இது இப்படி சொன்னார்கள் என்றால் அந்த பெண் தான் அந்த பெண் சக்தி என்ற அந்த சக்தி தான் உலக ஜீவாதார உற்பத்திக்கே முதன்மையானவள் என்பதால் அவள் சரியாக எல்லா விஷயத்திலும் இருந்தால்தான் உலகத்தில் பிறக்கின்ற உயிர்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு என்பதை நிர்ணயித்தார்கள் ஞானிகள். அதனாலதான் அங்க அஸ்வினி பரணி என்ற 2 நட்சத்திரத்தினுடைய முழு நட்சத்திரமாக கொடுத்துள்ளார். வந்து விருச்சகம் எதை சார்கின்றது? செவ்வாயினுடைய வீடு 8ஆம் வீடாக வருகின்றது, 2ஆம் வீடாக வருகின்றது. பெண்ணினுடைய இலக்கணத்திற்கு 2ஆம் வீடாக வருகின்றது. பெண்ணிற்கு வாக்குஸ்தானமாக வருகின்றது. சுக்கிரன் என்ற பெண்ணிற்கு அது வாக்குஸ்தானமாக வருகின்றது. அப்போ அதை ஏன் காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக கொடுத்தார்கள் என்றால் எப்பவுமே இந்த 8ஆம் வீடு என்பது மர்மங்களை உடையது. 8ஆம் வீடு என்பது ஆராய்ச்சி தன்மையுடையது. 8ஆம் வீடு என்பது அறிவு கூர்மை உடைய வீடு. அதனாலதான் 8ஆம் வீட்டை கொடுத்தாங்க. இந்த 8ஆம் வீடு அறிவு கூர்மையும் ஆராய்ச்சி திறனையும் எதுவும் ஆராய்ந்து சொல்லக்கூடிய தன்மையும், அது மட்டுமல்ல ஒரு ஒரு பெண்ணினுடைய பேச்சினுடைய நிர்ணயம் தான், அவருடைய செயல்பாட்டினுடைய நிர்ணயம் தான் 8ஆம் வீடு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், 8ஆம் வீடு கண்டத்தை விபத்தையும் கொடுக்கும். அப்ப அதுவே அவருக்கு வாக்குஸ்தானமா கொடுத்திருக்காங்க. காலபுருஷஸ்தானத்துக்கு வாக்குஸ்தானமா கொடுத்திருக்காங்க. ஒரு பெண்ணால் அழிவும் உண்டு, ஆதாரமும் உண்டு என்பதைத்தான் காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டை கொடுத்திருக்காங்க. அது விருச்சங்கிற தேல் ராசியை கொடுத்திருக்காங்க, விஷத்தன்மையுடைய ராசியை கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல கருணையுடைய ராசி அது. அது கொடுக்கிற ராசி அதுதான், கருணையுடைய ராசி அதுதான். ஏன்னா தேலாகிய தாய் தேல் வெடித்து அதனுடைய குட்டிகள் பிறக்கின்றன. தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் ராசி என்பது ராசி அந்த விருச்சக ராசி. அப்போ அந்த அர்ப்பணிப்பு தன்மையும் அந்த பெண்ணிடத்திலிருந்து தான் வருகின்றது. விஷக்கூடிய ராசியாக வருகின்றதும் அந்த ராசி தான் வருகின்றது. அதனாலதான் பெண்ணினுடைய வாக்கு செயல்பாட்டை வைத்துத்தான் எந்த ஒரு முன்னேற்றமோ எந்த ஒரு பின்னேற்றமோ வருகிறது. நீங்க அதை ஒப்பிட்டு பாருங்க. நீங்க கேட்ட உடனே அதை ஒப்பிட்டு பார்க்க சொல்றேன். ஒப்பிட்டு பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் பொருத்தம் இல்லாமல் அந்த ராசியை கொடுத்துருக்க மாட்டாங்க.
புரியுதா வரகஸ்ரீ? புரியுதுங்கய்யா. இதுதான். அடுத்தது சுமதி மேம் கேளுங்க. ஓம் நம சிவாயம் ஜி. நான் ரொம்ப வருடங்களுக்கு முன்பு ஆண் 2 பேரோட ஜாதகம் பார்த்தேன் ஜி. இப்ப நினைவு வருது, லக்னம்லாம் மறந்துட்டேன் ஜி. 2 பேருக்குமே ஒருத்தருக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது ஜி, இன்னொருவருக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் கேது. இந்த 3ஆம் இடத்து செவ்வாய் கேதுக்காரரு மகனுக்கு பள்ளியில சேர்க்கணும்னு வச்சிருந்த பணத்தை எடுத்து தங்கைக்கு மாடு வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த 11ஆம் இடத்துக்காரரு தன் பிள்ளைக்கு வச்சிருக்கிற ஸ்கூல் ஃபீஸ அண்ணன் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ்க்கு கொடுத்துட்டாரு. இது இங்க அவங்க ஏன் ஜி அந்த அளவுக்கு ஒரு மட்டும் வாங்க, நான் இதுதானே மேடம் சொன்னேன். குற்ற உணர்ச்சி கூட இல்லாம இருக்காங்க. சகோதரரால் வாழ்க்கை அழியும், சகோதரத்தால் ஆம் ஜி, அழியுதுங்களா? ஆம் ஜி, நல்ல உதாரணம் ஜி. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி ஏன் ஜி இல்ல? அதைத்தானே மேடம் சொன்னேன். தான் செய்யும் தவறு தனக்கு தவறென்றே தெரியாத நிலையில் அவங்க உணர்வுகளை அடக்கிவிடும். சிவ சிவா. இது காமத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க, செயல்பாட்டிலையும் இந்த மாதிரி செயல்பாட்டிலையும் தான் செய்யறது தப்பு தாங்கிறதே தெரியாம போயிடும். ஆம் ஜி, அந்த குழந்தைங்க 2 பேரும் அழுதாங்க ஜி. இவங்களுக்கு உண்மையே புரிய வைக்கவே முடியல. சிவ சிவா. இப்ப பலன் பொருந்துதா மேடம்? ஆம் ஜி. நான் செய்யறது தப்புன்னே அவங்களுக்கு தெரியாது, நியாயப்படுத்துவாங்க. நீங்க பேசுனீங்கன்னா நான் என்ன அண்ணன் குழந்தைக்கு தானே கொடுத்தேன், நான் என் தங்கச்சி பொண்ணுக்கு தானே மாடு வாங்கி கொடுத்தேன், என்ன போய் நீங்க சரியில்லைங்க சொல்றீங்க, நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம செய்ய வேண்டிய செஞ்சுதான் ஆகணும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க செஞ்சதுக்கு நியாயமான கருத்துக்களை அவங்க சொல்லுவாங்க. அதையும் சிலர் தெரியும் சொல்லுவாங்க. அவங்க சகோதரர்களுக்கும் ஏன் ஜி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்ல? இவருக்கு இல்ல, அவங்களும் அதை ஒண்ணும் பெருசா எடுத்துக்கலையே ஜி. சகோதரத்தால் அழியன், சகோதரத்தால் உறவாலேயே அது கெடணும்னு இருக்கீங்களா, என்ன ஆகும்? விதி என் கர்மா அப்படித்தான் இழுக்கும். சிவ சிவா. சகோதர உறவால் கெட்டு போகணும்னு இருக்குது, சகோதர உறவால் பாதிக்கணும்னு இருக்குது, சகோதர உறவு அவங்கள சீரழிக்கணும்னு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சகோதரன் கூட எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சகோதரன் எல்லாம் இது பண்ணி அவங்க கிடைச்சது நமக்கு லக்குன்ட்டு இது பண்ணிக்குவாங்க. கர்மா அங்கதான் தன் குடும்பத்தை சீரழிக்கும். தன் குழந்தைக்கு வச்சிருந்தது இப்படி அதை தப்புன்னே அவங்களால உணர்ந்துக்க முடியாது. அங்கதான் அது பெரும் பிரச்சனை. அது அது அதனால அவங்கள நம்ம குற்றவாளிகளோட யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பரிதாப நிலை கொண்டு போய் தள்ளிடும். அதுதான் நம்ம வெளியிருந்து சொல்லுவோம், சார் மேடம் நீங்க இந்த பிரச்சனையை ஈஸியா சொல்லிட்டீங்க. இதே ஒரு கணவன் மனைவி தாம்பத்திய ரீதியான பிரச்சனை வந்துச்சுங்க, அவன் நாயா கத்துவான், இப்படி எல்லாம் எனக்கு பிரச்சனை வருதுன்னு கத்துவான். நான் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் உள்ளவங்க அழுதான்னு சொன்னவா, இப்போ யார்கிட்ட சார், இப்போ யார்கிட்ட மேடம் இப்போ அழுக முடியும்? இது வெளியே சொல்ல முடியுமா? அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வர முடியுமா? வெளியே சொல்ல முடியுமா? யார்கிட்ட அழுகுவாங்க? யார்கிட்ட பிரச்சனை யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையாவது, அந்த பெண் குழந்தையாவது ஒரு திமிருக்கனோ இல்ல ஒரு வேணும்னோ அந்த கணவனுக்கு சுகத்தையோ ஒரு இன்பத்தையோ ஒரு தராம இல்ல. அந்த தன் உணர்வுகளையே தன்னுடைய எண்ணங்களையே இது நியாயம்தான்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு அறிவுத்திறன்ல இருக்கிற குழந்தை என்ன பண்ணும்? நம்ம அவங்களே ஒதுக்க முடியாது. இது என்ன கொடுமையான ஒரு படத்துல சொல்ல பாருங்க, அந்த மாதிரி சொல்லல ஆச்சுங்களா சுப்பிரமணியம் சார்? ஆமா சார், ஆமா சார். இங்க யார குற்றவாளிவீங்க, யார குற்றவாளி இல்லைவீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களோட குற்றம் அவங்களுக்கே நியாயமா தெரியும், அது நியாயப்படுத்துவாங்க சார். சார் இப்ப உங்களுக்கு பசிக்கவே இல்லையா சார்? பசின்னு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், தெரியாது சார். பசிக்கவே இல்லை சுப்பிரமணியம் சார், உங்களுக்கு பசின்னு என்னன்னு தெரியுமா? பசி தெரியுமா? உங்களுக்கு பசியே எடுக்கிறது சார், நீங்க பிறந்தா முடிஞ்சு உங்களுக்கு பசியே எடுத்தது இல்லை. நான் உங்க கூட்டுக்கு பசிக்குதுங்கிறேன். இது என்னடா இந்த பையன் என்னவோ பசிக்குதுன்னு புதுசா சொல்றான், அப்படித்தானே இருக்கும். ஆமா சார், ஆமா. தன் உணர்வுகளை தானே புரிஞ்சுக்க முடியாது. அதைத்தான் அவங்க புரிஞ்சுக்கல. சுமதி மேடம் சொன்னது என்ன? தன் குழந்தைக்கு படிப்பு கேட்டா என்ன ஆகும், தன் குழந்தைக்கு கஷ்டப்பட்டு சேர்த்துற காசு. அப்போ முதல்ல தான் படிக்கணும், தான் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்து நம்பி இருக்கிற குடும்பம் இது, தான் காப்பாத்துற பொறுப்பு இருக்காரு, அந்த குடும்பத்துக்கு அண்ணன் இருக்காரு, அந்த குடும்பத்துக்கு சகோதரி இருக்கிறா, சகோதரியோட கணவன் இருக்காரு. அது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசங்கிறது அவங்களால உணர முடியல சார். நம்ம சகோதர வீட்டுக்கு செய்யறது சீரு. உன் குழந்தைக்கு இப்போ மீதி இருந்தா சகோதரி குழந்தை படிக்க வைக்க தப்பு இல்லை. ஆனா உன் குழந்தை பட்டினி கிடக்குதுல்ல, நீ சாப்பிடாம இருந்துட்டு கூட உங்க அண்ணன் பிள்ளை படிக்க வைக்க தப்பு கிடையாது.
ஆனா இந்த ஒரு குழந்தையோட படிப்பை கெடுத்து இன்னொரு குழந்தைய படிக்க வைக்கிறது தப்பு இல்ல. அதைத்தான் சார் ஆமா சார். செய்யறாங்க. பிரச்சனையே அப்படித்தான் அந்த குடும்பத்துக்குள்ள வரும். அடுத்தது கேள்வி யாராவது கேளுங்க. சசி, சசி ஏதாவது கேள்வி இருக்குதாமா? புரியுதாமா? பாலசுப்ரமணியம் சார், பாலசுப்ரமணியம் சார், ஐயா எனக்கு ஒரு ஐயா, கேள்வி. சொல்லுங்க ஐயா. காரகேசரி இதுமா பாலசுப்ரமணியம் சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க சார். பாலசுப்ரமணியம் சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா, ஒன்றும் சந்தேகம் இல்லையா? சரி சார், உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து இப்போ இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுதா? அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. செவ்வாய் கேது ஜாதகத்தை பார்த்தாலே கொஞ்சம் கவனமா இருங்க. நந்தகுமார் சார். சார் இப்போ ஆணுக்கும் அதே தானாங்களா? இப்போ ஆணுக்கு செவ்வாய் கேது சில விஷயங்கள், அதாவது தான் அழகுபடுத்திக்க மாட்டாங்க, தான் பிரம்மாண்டமா இருக்க மாட்டாங்க, ஒரு நல்ல சட்டத்துணி மணி போட மாட்டாங்க, கசையும் கிடக்கு அதை கூட போட்டுக்குவாங்க, சுறுசுறுக்கா அழுக்கு இருக்காது, சுறுசுறுக்கா இருக்கு அதை போட்டுக்குவாங்க. ஆனா என்ன சொல்றது, டீசெண்டா இருக்கும்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்றது சார், அது எப்படி கெத்தாவா? கெத்துன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, கெத்தா இருக்க மாட்டாங்க, ஒரு பளிச்சுன்னு இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு சிம்பிளான ஒரு இதுல இருப்பாங்க. ஒரு சுகத்தை அனுபவிக்க மாட்டாங்க, எந்த சுகத்தையும் அனுபவிக்க தெரியாது. அதாவது ஒரு 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க, ஜாலியா ஒரு பக்கம் போயிட்டு வரலாம், ஜாலியா ஒரு சுகத்தை அனுபவிக்கலாம், இந்த எண்ணங்கள்லாம் இருக்காது. ஆணுக்கு அவ்வளவுதான். ஆணுக்கு வந்து மற்ற தாம்பத்திய வாழ்க்கை, உடல் ரீதியான ஹார்மோன் பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. ஆணுக்கு சுக்கிரன் கேது அதை கொடுக்கும். சுக்கிரன் கேது சேர்ந்த ஆணுக்கு அதை கொடுக்கும். இங்க என்ன பெண்ணுக்கு கொடுத்தது அங்க ஆணுக்கு கொடுக்கும். அவங்களுக்கும் அதே இது பரிகார ஸ்தலம்ன்றது பெண்ணுக்கு அது வேற சொல்றேன். அது சுக்கிரன் பத்தி இருக்கும்போது சொல்றேன். சரி அருமை சார். ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயும் கிடைக்காது, அதுதான் உண்மை. நன்றி சார். சுப்பிரமணியம் சார், உங்களுக்கு ஏதாவது கேள்வி? சார் இல்ல சார், சிறப்பு சார். காரகஸ்திரி சார், சுப்பிரமணியம் சார், மற்ற கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரிதான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது புது இன்ஃபர்மேஷன் நம்ம கிளாஸ்ல இருக்கா? நீங்க சொன்னா சார் இது ஃபுல்லாமே புது இன்ஃபர்மேஷன் தான் சார். சரி சார். நன்றி சார். இவ்வளவு விரிவா யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். சரிங்க சார். நன்றி சார். காரகஸ்திரி சொல்லுமா. ஐயா, இந்த செவ்வாய் கேது அந்த லிங்க் வந்து இந்த ஃபீல்டு வந்து டாக்டர் ஃபீல்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? உண்மையான கேள்வி. மயக்க மருத்துவர், பல் மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர், இதெல்லாம் செவ்வாய்க்கு எதுக்கு வரும். மருத்துவத்துறைக்கும் போவாங்க. 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும் பொழுது மயக்கம் கொடுக்கக்கூடிய மருத்துவராகவும் பல் மருத்துவராகவும் போகக்கூடிய தன்மை கொடுக்கும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கிறவங்க செவ்வாய்க்கு எது தன்மை இருக்கும். 10ஆம் இடத்தோடு 4ஆம் இடத்தோடு செவ்வாய்க்கு எது தொடர்பு இருக்கும். தாரகஸ்ரீ புரியுதாமா? ஓகேங்க ஐயா. அடுத்தது வேற ஏதாவது சந்தேகம்? சசி, சந்தேகம் இருக்கா? சசி தூங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த சப்ஜெக்டுக்கு போவோம்.